நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டிஆ கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த அமெரிக்காவை டாலர் தேசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியாவை ஒரு செலவு தேசம்னு இப்போ சொல்லாமல் இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பெண்டிங் இஸ் பிகமிங் ஒரு பெரிய ஹேபிட்டா. எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமாக செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம பாக்கெட்டில் இருக்க பணம் நமக்கு கிடையாது. அப்படியே வெளியில் மின்னுது. இதை வாங்கு அதை வாங்கு, அந்த ஆஃபரு இந்த ஆஃபரு, இதை வாங்கி போட்டால் நல்லா இருக்கும், இதை வாங்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், இது இந்த வசதி பண்ணோம், லைஃப் லக்ஸூரியஸாக என்ன வச்சுக்கிறதுக்கு அல்லது தேவைக்கு அப்படின்னு அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு செலவு செய்ய தூண்டக்கூடிய ஒரு அட்மாஸ்பியராக இந்த சமூகம் மாறிவிட்ட பிறகு இந்த செலவு செய்யாமல் காசெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் போல் தெரியலை. அதனால் இன்னைக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்குமே கையில் எவ்வளோ காசு வந்தாலும் பத்தலை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். என்னதான் இது செலவு நோக்கி நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட என்னுடைய செலவை நான் பார்த்து பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஷேப்புக்குள்ள என்னுடைய லைஃப் வச்சுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் உடனே அவங்களாம் கஞ்ச சார் அப்படின்னு பண்ணிடக்கூடாது. நீங்கள் அவங்கெல்லாம் வெறும் செலவாளி சார் அது வரக்கூடாது. அதுக்காக தான் எடுத்தோருமே சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையே வேறு. என்னதான் செலவு இழுத்தாலும் கூட நான் ஒரு கட்டுக்குள் வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒரு இயல்பு. இன்னொரு பக்கம் இந்த ரியாலிட்டியோட நான் மேட்ச் பண்ணி வாழ்றையா, அதெல்லாம் ஒரு காலகட்டம். இல்லாட்டி ஸ்பெண்ட் சம் மணி, நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கு லைஃப், பணம் ஒரு பக்கம் சம்பாதிக்கும், இன்னொரு பக்கம் நல்லா செலவு பண்ணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. முதல்ல நான் ஒரு பொது கேள்வியை ரெண்டு தரப்புலையுமே வைக்கிறேன். சம்பளம் அப்படி ஏடிஎம்ல விழுந்தவொடனே இந்த சம்பள கவர் இப்போ கிடையாது, நேராக ஏடிஎம்ல காசு விழுந்தது. ஓகே, அல்லது கவர்லேயே வரக்கூடிய ஆட்களாகவும் இருக்கலாம். கவராக வாங்காமல் சம்பளமாக கவரை வாங்குறது, அப்படி வாங்குறவங்களும் இருக்கலாம். சம்பள கவரோ அல்லது ஏடிஎம்ல கிரெடிட் ஆன உடனேயும் என்னெல்லாம் செலவு பண்ணணும்னு உங்கள் மைண்டில் ஓடுது, என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க? கிரெடிட் கார்டு பில் சார். முதல்ல கிரெடிட் கார்டு பில்லு. கிரெடிட் கார்டு பில்லு, ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மாதம் ஃபுல்லாக செலவழிக்கிறது ஃபுல்லாகவே கிரெடிட் கார்டு தான். சம்பளம் வாங்குற உடனே செலவே கிடையாது, எல்லாமே கிரெடிட் கார்டில் நாங்கள் செலவழிச்சிடும். செலவழிச்சதுக்கப்புறம் அந்த பில் டேட் வரதுக்கும் சம்பளம் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதை பண்ணிடுவோம். ஸோ முதல்ல கிரெடிட் கார்டு. அப்புறம் நல்லா நான்வெஜ் வாங்கி நல்லா மனசீர சாப்பிடுவோம். அன்னைக்கு ஃபுல் கட்டு நான்வெஜ். எஸ். வேற சம்பளம் வந்தவுடன் செய்கிற செலவு. முதல்ல ஹவுஸ் ரெண்ட்டுக்கு பிளான் பண்ணிடுவேன். முதல்ல ஹவுஸ் ரெண்ட்டுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் மந்த்லி ப்ரொஃபஷனல் வீட்டு ஜாமான். ஆமாம். அதுக்கடுத்து எவ்வளோ கடை வாங்கியிருக்கேன் போன மாதம் அதை கொடுக்கறதுக்கு அதை கணக்கு பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறத வச்சு இந்த மந்த்து என்ன எங்கே வெளில போகலாம், ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாமா முடியுமா, இல்லை இதை வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமான்னு அதை கெஸ் பண்ணுவேன். சேலரி வரப்போ வாங்கின கடனை கட்டுறது, அடுத்து ஜாலியாக இருக்கிறதுக்கு என்னென்னு பிளான் பண்ணுறது. ஓகே. வேற நான் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட். அவங்க முதல்ல எவ்வளோ ட்ரெஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மந்த்லி பட்ஜெட் தான். அப்புறம் மந்த்லி பட்ஜெட். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். சம்பளம் வாங்கியவுடன் முதலில் பண்ணுகிற செலவு. நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின உடனே என் ஒய்ஃபுக்கு பிரியாணி, ஐஸ்கிரீம் மேக்ஸிமம் ஒரு 1000 ருபீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். அந்த நைட் எடுத்தோடனே அன்னைக்கு நைட் 1000 ருபீஸ் செலவு. நான் 1 மந்த் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபுல்லாக பார்ப்பேன், எந்த ப்ராடக்ட்ஸும் டிஸ்கவுண்ட்ஸில் இருக்குது. இப்போ வெளியே 15,000 கிடைக்குதுன்னா ஒரு 500,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் சேலரி வந்தோடனே ஒன்று ஆர்டர் பண்ண முடியுமா, மேனேஜ் பண்ண பார்த்து உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன். வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே. பொருளுக்கு வெயிட் பண்ணாமல் ஆன்லைனில் பார்த்து டக்குனு காசு வந்து வாங்கிடுவேன். வேற வீக்கெண்ட் பசங்களோட மால் அங்கே மாதிரி போயிட்டு. ஓகே. போயிட்டு இப்போ சாப்பாடு அங்கே பெரிய ஃபுட் கோர்ட்டில் ஏதாவது சாப்பிட்டு குட். உங்களுக்கு வீக்கெண்ட் நல்லா ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்புறமா வீக்கெண்ட் ஈவினிங் தான் படத்துக்கு போவோம் பசங்களாம். தட்ஸ் ஆல். சரி. ஓகே. அப்புறம் சொல்ல. ஓகே, பரவாயில்ல. தென் அவர்கிட்ட கொடுங்க. எனக்கு சேலரி கிடையாது சார், நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். இருந்தாலும் என்ன பிஸ்னஸில் டர்ன் அதிகமாகும் போது வீட்டில் உள்ள பழைய பொருள் எடுத்து புதுசாக மாற்றிடுவேன். இப்போ சாதா டிவி இருக்குன்னு சொன்னால் எல்சிடியாக மாற்றிட்டேன். ஃப்ரிட்ஜுனா காஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் தான். அதுமாதிரி எல்லாமே பைக்லேருந்து என்ன கார் கூட வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிடுவேன். ஆமாம், எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே நான் போயிடுவேன். 2 வீலர் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போல்லாம் என் சின்ன வயசுலேருந்து நான் என்னென்ன வண்டி பார்த்தனோ எனக்கு இதெல்லாம் வேணுன்றதோ நான் ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்கேன். நிறைய பைக்ஸ் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். எத்தனை பைக் வச்சிருப்பீங்க? 5 பைக் இருக்கு சார். பைக் 5 பைக் வச்சிருக்கீங்க? இருக்கு சார். ஓகே. சேலரி வந்தோடனே பைக்கு ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு லாங் அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் அவுட்டிங், பைக் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு. கோ, சூப்பர். நான் பிஸ்னஸில் இருக்கேன். சேலரி வருது அப்படிலாம் இல்லைங்க. கையில் பணம் இருந்ததுன்னா எனக்கு இந்த ஆன்டிக் ஐட்டம்ஸ் மேலே ரொம்ப ஆசை. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வைப்பேன்.
தென் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு இப்போ டெக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்குன்னு எடுத்திங்கன்னா ப்ளூரேன்னு எடுத்திங்கன்னா மெரான்ஸ் இருக்கும், டெனான் இருக்கும், அது மாதிரி ஒரு 3-4 ஐட்டம்ஸ் ஒரே ஐட்டம்ஸ் எல்லா வெர்ஷனும் எல்லா வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பண்ணுவேன். அதாவது வந்து பணம் கையில் இருந்ததுன்னா செலவு பண்ணிடுவேன். பணம் சம்பளம் அப்படின்னு கிடையாது. என் கையில் பணம் இருந்ததுன்னா செலவு. அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்வது. ஆக்சுவலா இதுதான் இந்த செலவு பண்ற மனநிலை உள்ளவங்க. ஆக்சுவலாக இதுவரையிலும் நான் பார்க்காத ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் ஒரு பப் இதுவரையிலும் அந்த அட்மாஸ்பியரே எனக்கு தெரில அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 பேர் செட்டு சேர்ந்துரும். இதுவரையிலும் ட்ரெக்கிங் போனதே இல்லை அப்படின்னா ட்ரெக்கிங் பிளான் பண்ணுவோம் அந்த வீக். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு பப் இந்த அட்மாஸ்பியர் எப்படி தான் இருக்குது, ஸோ ஆல்ரெடி எல்லாருமே இந்த ஹையர் அண்ட் பீப்புள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி தான் இருக்குது. ஏன்னா ஸ்டைலிஷாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் கொஞ்சம் யூனிக்காக காட்டணுங்கிறதுக்காக பைக்கில் ஸ்டிக்கரிங் பண்ணுறது, அப்புறம் இருக்கும் ஷூ ஆல்ரெடி இருக்கும் பட் ஒரே கலர் தான் இருக்கும், அது எல்லா பேண்ட்டுக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ அதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவேன், பெல்ட்டு அந்த மாதிரியே. சேலரி வந்துருச்சுன்னா அன்றைக்கி தீபாவளி எங்கிட்டுக்கு அதே மாதிரி செப்பல்ஸ் எடுத்து கொடுங்க ஒய்ஃபுக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி சினிமாவுக்கு போயிட்டு ஹோட்டல் போவோம், ஃபேமிலியோட ஹோட்டல் போவோம். மறுநாள் வந்து நான் வந்து பசங்களோட பார் போவோம், ஏசி பார். ஓகே. சேலரி வர அன்னைக்கு ஹோட்டலில் இருந்தால் ஃபுட்டு, வீட்டில் எதுவுமே கிடையாது. அன்றைக்கி வந்து வரப்பே சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, பரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வருவோம். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எப்போவுமே மந்த்லி என்ட்டுனா 1/2 kg சிக்கனில் இருக்கிறது. மந்த்லி சேலரி வந்தோடனே அன்றைக்கி. ஓகே. ஸோ பெருவாரியானவர்கள் சம்பளம் வர அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக விரும்பின ஐட்டம்லாம் ஆசைத்தீர சாப்பிட்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு நியூ ஜென்ரேஷன் பசங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த பணக்காரங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள் சொல்லப்படுற ஸோ கால் ட்ரெக்கிங் அண்ட் அதர் திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு அது மாதிரி சம்பள கவர் அல்லது சம்பளம் கிரெடிட் ஆன உடனேயும் உங்களுக்கு மைண்டில் வரக்கூடிய செலவெல்லாம் என்னென்ன? சம்பளம் வாங்கணுன்னே வீட்டுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ரெஸ்ட்டு சேவிங்ஸ் இருக்கும். ஐ வில் போஸ்ட்போன் மேக்ஸிமம் பர்ச்சேஸ். இந்த மாதம் வேண்டாம், அது ரிசர்வாக இருப்பேன் நான். இந்த மாதம் தேவையில்லை, இந்த எக்ஸ்பென்சஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வருவேன். எசென்ஷியல் திங்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் வரும், அதில் இந்த சேவிங்ஸ் மணியெல்லாம் அதில் கொண்டு வந்து அதாவது செலவை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. சம்பளம் வர அன்றைக்கி என்னுடைய இஎம்ஐ, என்னுடைய அந்த மாதத்துக்கான கமிட்மெண்ட், எல்ஐசி பில்லோ, ஃபோன் பில்லோ, அதை மட்டும் செலவு பண்ணிவிட்டு மீதி பணத்தை நான் பேங்க்லேயே வைப்பேன் ஃபார் எனி அன்பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட் த எண்ட் ஆஃப் த மந்த். ஓகே. அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றா தான் செலவழிப்பேன். சேல் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்க போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஐ போஸ்ட்போன் மை எக்ஸ்பென்சஸ். சேல் நடக்குதான்னு இருந்துச்சுன்னா நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது போக 10% அந்த சேலரியில 10% அமௌண்ட் மட்டும் நான் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றேன். ஓகே. ஒரு அக்கௌண்ட்ல வந்து என்னுடைய சேலரி விழும், நான் இன்னொரு அக்கௌண்ட் வந்து தட் இஸ் ஃபார் மை பர்சனல் யூஸ். நான் அதுல இருந்து ஒரு 10% மட்டும் ஃபர்ஸ்ட் டே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவேன். It would be for some maybe for future purpose I just transfer to 10%. சூப்பர். அந்த இது ஒரு பக்கா பிளான். அதாவது உங்களுக்கு 10% எடுத்து வச்சிருவீங்க, தேவைன்னா அதிலே செலவு பண்ணிப்பீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க ரெண்டையும். ஓகே. சேல் இருந்தால் தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன், என்னுடைய எக்ஸ்பென்சஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுவேன். 2 சூப்பர் பாயிண்ட். வேற? ஐ லவ் மை பைக். சரி. எப்போ பார்த்தாலும் மந்த்லி அதை க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மெக்கானிக்கில் மந்த்லி இனிமே கொடுத்துருவேன். அது இல்லாமல் ஏடிஎம்ல அந்த காசு வந்தோடனே 4 டிஜிட் வந்தோடனே 5 டிஜிட் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் சொன்னாங்க. சார் செலவு பண்ணுறதே பிடிக்காது சார். செலவு பண்ணுறதே பிடிக்காது. அது ஏன் இவ்வளோ கோவம் பண்ணுறீங்க? எனக்கு செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணுறதே பிடிக்காது. இல்லை, ஆனால் ஏதாவது செலவு பண்ணுவீங்க தானே? அந்த நாளில் எதுவும் செலவு பண்ண மாட்டேன். ஓகே. அப்போ என்னதான் செலவு பண்ணுவீங்க? பெருசாக வீட்டுக்கு தேவையானது ரெகுலராக வாங்குறதா வாங்குது. எக்ஸ்ட்ரா நிறைய போய் அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. சும்மா ஹோட்டலில் சாப்பிட்றது அது வந்து வருஷத்தில் 4 வாட்டி தான். என்னுடைய பர்த்டே, ஒய்ஃப் பர்த்டே, குழந்தைங்க பர்த்டே, வெட்டிங் டே 4 வாட்டி தான் ஹோட்டலில் போவோம். மற்ற நாளில் தேவையான வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடுவோம். எது இந்த காலகட்டத்தில் ஒத்து வரும், எது கொஞ்சம் சரியானது பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராஜ்குமார் பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா இந்தியா பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானதாக பொருத்தமானதாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு செலவு சூழ் உலகமாக இருக்கிறது. எங்கு போனாலும் செலவு பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சம்பள நாளன்று என்ன செலவு செய்வீர்கள்? சம்பளம் வாங்கின அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். சரி. கிரெடிட் ஆனவொடனே பார்ப்பேன், எஸ்எம்எஸ் வந்துடும், பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 1000 ரூபா எடுப்பேன், குழந்தைக்கு வேண்டிய தின்பண்டம் பழங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாம். அப்புறம் மறுநாள் அப்புறம் என்னென்ன செய்யலாம்ங்கிறது திட்டமிட்டு செய்யும். ஒரு குடும்பஸ்தர் டிப்பிக்கலாக ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்து ஒரு 1000 ரூபா கையில் எடுத்து குழந்தைங்களுக்கு தேவைப்படுற ஸ்வீட்டு, பழம், அது அப்புறம் சொன்னால் அந்த கிரெடிட் ஆனோன்னு இந்த எஸ்எம்எஸ் பார்க்கல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்விடேஷன் எத்தனை இருக்குது, அதுக்கான செலவு எவ்வளோ, ப்ளஸ் அந்த மந்த்துக்கான என்னென்ன விசேஷம், அதாவது கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, அதாவது கல்யாணம் என்ன இருக்குது, இதெல்லாம் செய்ய வேண்டியதுக்கு என்ன பண்ணு பார்ப்பீங்க. அதில் எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, அது சேவிங்ஸ் பார்த்துட்டு ஒரு ஹாப்பினஸ்.
பணம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, சேவிங்ஸ் கூடி Savings. பார்த்து சந்தோஷப்படுவீங்க. செலவு என்ன பண்ணுவீங்கன்னு? செலவு எசென்ஷியல்ஸ், ஃபர்ஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஏதாவது ஒரு மந்த்லி ட்வைஸ் எங்கேயாவது ஒரு நல்ல Okay, ஒரு கோயில். கிரேட் வேற கோயில் போகிறோம். வேற வேற சம்பள நாளன்று நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். செலவே நான் பண்ண மாட்டேன் சார். இந்த துணிமணி எடுக்கிறது, மாதத்துக்கு ஒரு வாட்டி துணி எடுக்கிறது, 10 நாளைக்கு ஒரு துணி, அந்த சீன்லாம் கிடையாது. அதெல்லாம் வேணாம் ஆடி சார். மாசத்துல மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஒன்ஸ் இன் இயர். எந்த நாள் எந்த விசேஷமாக இருந்தாலும் எதுக்காகவும் ஒரு அக்கேஷனலாக திடீர்னு போய் அதுக்கு லேவிஷிங்காக ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. செலவுங்கிறதே என்னோடய லைஃப்பில் கிடையாது சார். ஐ எம் வெரி ஹாப்பி. எந்த செலவும் பண்ண மாட்டேன். ஆடியில் மட்டும் போய் ஃபேமிலி, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்கும் ஒரு அதான் ஆடியில போய் அப்போ தான் தள்ளுபடி நிறையா தள்ளுபடிக்காண்டி. இருக்கும். ஓகே, ஆடி கழிவு. அங்கே நல்ல நல்ல துணியெல்லாம் அந்த நேரத்தில் கம்மியான விலையில் கிடைக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு ஹோல் இயர் எந்த அக்கேஷன், பர்த்டே போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம், இப்போ பண்டிகைக்கு போகிறோம், ஈவன் ரம்ஜான் அந்த மாதிரி நல்ல நாட்களுக்கு கொடுத்துற துணியை கூட நான் முதல்ல பிளான் பண்ணி ஆடி மாதத்தில் மட்டும்தான் வாங்குவேன். அந்த சேலரி வாங்கின ஃபஸ்ட்டு சண்டே வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்துருவேன். யார் ஒருத்தர் என்ன இஷ்டப்படுறாங்களோ அது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ இப்போ என்னோட ஒரு பையனை எடுத்துனா அவன் என்ன மெனு சொல்கிறானோ அது, அவன் எங்கே போகணுன்றானோ அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அவன் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது டாய்ஸ் கேட்டானோ அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு அந்த மாதம் வந்து அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவான் ஃபஸ்ட். அந்த மாதிரி அது மாதிரி நெக்ஸ்ட் மந்த் இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன். அந்த ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒருத்தர் ஹாப்பியா இருக்கிறதுக்கு அவங்க சாய்ஸுக்கு விட்டுருவீங்க. சாய்ஸ்க்கு விட்டுருவேன். ஏன்னா என்னோட லிமிட் வந்து 1000 2000 நான் வச்சுருப்பேன், தெரியாது பசங்களுக்கு. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சரி நான் என்னோட சேலரியில் அந்த ஃபஸ்ட்டு வர சண்டே வந்து எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை இருப்பாங்க. ஓகே. சேலரி கிரெடிட் ஆனவுடனே ஒரு 4-5 ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மாதம் 1000 ரூபா, 1500 2000 அதாவது ஒரு செலவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்ஐசிக்கு தனியாக ஒரு ஆர்டி. இப்போ நான் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், 12000 மொபைல் வாங்கினேன். ஆனால் மாதம் 1000 சேர்த்து தான் 12000 வரும்போது தான் நான் மொபைல் வாங்கினேன். அன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் மாடல் டச் ஃபோனு, விண்டோஸ் மொபைல், சாம்சங் ஏதோ ஒன்று வாங்கினாலும் போஸ்ட்போன் பண்ணிவிடுவேன். அதுக்கு உண்டான மாதம் உண்டான செலவை வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், சேவிங்ஸும் இருக்கும். நம்ம ஒரு இப்போ 90% சேவ் பண்ணால் போதும், 10% இன்ட்ரெஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் வாங்குறது. குட். சும்மா அந்த பணம் தான் இதாகிறது போல ஒரு ஆர்டியா பண்ணால் கொஞ்சம் பணம் எல்லாமே கிடைக்கும். ஆர்டியில் போய்டும். ஓகே. இப்போ எல்லா எல்ஐசி ப்ரீமியமும் இயர்லியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இயர்லியாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு 12% ப்ரீமியம் சேவ் ஆகும். ஒரு மாதம் ப்ரீமியம் கட்ட தேவையில்லை, 11 மாதத்துக்கு ப்ரீமியம் பண்ணால் போதும். இது மாதிரி ஐசிசி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையாக ஒரு 5-6 ஆர்டி இருக்கும். எப்பப்போலாம் மெச்சூர் ஆகுதோ அப்போ தான் எனக்கு சம்பளம் வந்ததா கணக்கு. மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி சம்பளம் வந்துடும். சரி, அது மந்த்லி இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இப்போ தான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடுறதுனால ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோன்னா வாடகை, சீட்டுக்கு பணம் கட்டுறது, மாதம் இந்த லேண்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 500 கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரினா 5 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். படித்ததுலேருந்து எல்லாமே அப்படி தான். மாதம் 140 ரூபா ஆர்டி போட்டு தான் ஐசிடபிள்யூ இன்டர் ஜாயின் பண்ணேன். மாதம் 500 ரூபா போட்டு தான் ஃபைனல் ஜாயின் பண்ணேன். இது மாதிரி நான் 300 ரூபா சம்பளத்துலேருந்து படிக்க ஆரம்பித்து இப்போது ஐசிடபிள்யூ முடிச்சிருக்கேன். இது எல்லாமே ஆர்டி தான். என் பேர் ஆர் தவமணி. சூப்பருங்க. ஆர்டி பிளேஸ் மேஜர் ரோல் இன் மை லைஃப். குட். இப்போ நம்ம அடுத்த யதார்த்தமான ஒரு கேள்வி கேள்வி. லெட் அஸ் கெட் டு தி சீரியஸ் பிசினஸ். என்னதான் பிளான் பண்ணாலும் இன்னைய தேதியில செலவு பண்ணாம இருக்க முடியல அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கு சார்? கடைசி 6 மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர செலவு சார். செப்டம்பர் மாதம் எனக்கு மேரேஜ் டே, அன்றைக்கி எதுவும் சேவ் பண்ண முடியாத செலவு. அக்டோபர் மாதம் என் குழந்தைக்கு பர்த்டே, அன்றைக்கி பர்த்டே செலவு. நவம்பர் மாதம் தீபாவளி, என் தங்கச்சிக்கு இந்த மாதம் தான் கல்யாணம் நடந்தது, அதுக்கு ரொம்ப செலவு. டிசம்பரில் எனக்கும் பர்த்டே, என் குழந்தைக்கும் பர்த்டே, அதுக்கு ஃபுல் செலவு. ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நியூ இயர், பொங்கல், சபரிமலை போன காசு செலவு, ஃபுல் செலவு தான். இப்போ அடுத்த மாதம் மார்ச் மாதம் எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கும் செலவு வருது. இதில் எங்கே நான் சேர்த்து வைக்கிறது? ரைட், கரெக்டுங்க, அடிச்சாரு. இதில் எந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுறது? லாஜிக்கலாக ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. பிள்ளை பர்த்டே, பொண்டாட்டி பர்த்டே, தீபாவளி, பொங்கல், நல்லது கெட்டது, ஆஃபீஸ் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க, வெளியில் யாராவது வரான், திடீர்னு சொந்தக்காரங்க வந்து இறங்கிடுறாங்க, ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கு. ஹவு கேன் ஐ கண்ட்ரோல் மை ஸ்பெண்டிங்? எஸ், வேற இல்லை சார், சோம்பேறித்தனமும் ஒரு விஷயம் இருக்குது அதில். ஏன்னா பஸ்ஸை விட்டுருவோம், கால் டாக்ஸியில் போவோம். ஸோ ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது கார் இல்லைன்னா கால் டாக்ஸியில் போகணுன்ற நிர்பந்தம் வந்துடுது. அது எக்ஸ்பென்சிவ்ல ஆட் ஆகுது. ஸோ இந்த உலகம் எவ்வளவு செலவு மிகுந்ததாக மாறிவிட்டது. எஸ், எங்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அதிகமாக இருக்காங்க சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது குத்தி சடங்கு அப்படி இப்படி நிறைய ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. இது இல்லாமல் இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வாங்க முடியல, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்க வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்ம அந்த இடத்துல நமக்கு கௌரவமாக இருக்குது. ஓகே, வேற சார், நம்ம இப்போ மொபைல் வாங்க ஒரு மொபைல் ஷாப்புக்கு போகிறோனோ சார், இப்போ நான் ஒரு 12,000 மொபைல் வாங்கணும்னு போவேன். அங்கே போன உடனே அந்த ஷாப்பில் இருக்கிற பையன் வந்து, சார் இதை விட அட்வான்ஸ் ஆப்ஷன் இது ஒரு 20,000 வரும், எக்ஸ்ட்ரா 5,000 வந்து இஎம்ஐயில் போட்டு தரோம், வாங்கிக்கோங்க, இது கூட ஆஃபராக உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் தரோம், இது மாதிரி அவங்க சொல்லும் போது நம்மளால் அந்த இடத்துல வந்து அதை வந்து விட முடியல. இந்த மார்க்கெட் உங்களை பிடிச்சி இழுக்குது. ஆமாம் சார். நார்மல் லைஃப்பில் இப்போ வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டை தேடி போகிறோம் சார். அதனால் வந்து கம்ஃபர்ட்டுக்கோசம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோம் சார். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஆசைப்படுறோம், அதனால செலவாகுது.
அதுக்கோசம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ரெடியாக தான் இருக்கும். எஸ், வேற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, வேற வீக்கெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ் முடிச்சு மண்டே போகிறோம், வீக்கெண்ட்ஸ் முடிச்சு மண்டே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்லாம் கேட்பாங்க இந்த வீக்கெண்ட் எங்கே போனேன், எப்படி போனேன், என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணேன், எப்படிலாம் இருந்த, அது எவ்வளோ ஆச்சு, ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் சொல்ல முடியுது. சொசைட்டிக்காக கண்டிப்பாக நம்ம போய் நான் இந்த மண்டே வந்துருச்சுங்க, நான் கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட போய் சொல்லணுங்க, ஸோ நம்ம வாங்க போகலாம், கண்டிப்பாக நம்ம போகணும்னு பிளான் இருக்கு, நம்ம இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு வகையான ஸ்பெண்ட் கண்டிப்பாக வீக்கெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பிகமிங் நெசசரி. இன்னைக்கு செலவு அவாய்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முன்வைக்கிற காரணங்கள்? நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸுக்கு அடிஷ்னலாக செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ரைட்டு, வச்சிருக்க கேட்ஜெட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கே செலவு. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போவோம் ஒரு பிளான் பண்ணி, தியேட்டருக்கு ஒரு 240 டிக்கெட்டு, உள்ளே போயிட்டா பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, அது இது குழந்தை கேட்டால் வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது. வைப் சொல்லுவா, ஒரு நாள் தானே கூப்பிட்டு போகிறீங்க, எதுக்கு 500 ரூபா பட்ஜெட் பார்க்குறீங்க, 1000 ரூபா பட்ஜெட் பார்க்குறீங்க, பண்ணுங்க. மார்க்கெட்டுக்கே போவோம் சாதாரணமாக, ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு 100 ரூபா அப்படின்னு ஒரு பட்ஜெட்டோட போவோம். அங்கே போயிட்டால் புதுசாக ஏதாவது சம்மந்தமே இல்லாத இருக்கும், ஆஃபர், அதுக்கு ஆஃபர், இதுக்கு ஆஃபர் அப்படின்ட்டு அதை வாங்கிடலாம், யாகுல்ட் வாங்கிடலாம், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிடலாம், அதுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, அப்படி வாங்கி மொத்தம் மட்டும் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு பொம்மை கடைக்கு போவோம், அந்த பக்கம் பொம்மை வாங்குற பிளானே இருக்காது. சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம காய்கறி வாங்க தான் போவோம், அந்த பக்கம் பொம்மை வரிசையாக வச்சுருப்பாங்க. என்ன பண்ண முடியும், குழந்தை போய் அதை போய் வாங்கி ஆகணும்பா, இல்லை நான் ஒரு தடவை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்பா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தா அடுத்து வாங்கிடுறோம், வேற வழியே இல்லை நம்மளுக்கு. இவர் தாங்க ரொம்ப கரெக்டாக ரவுண்ட் பண்ணி பேசுறாரு, இதுதான் ரியாலிட்டி. அப்போ ஒரு குடும்பத்தை சூழ்ந்து ஒரு செலவு அப்படி இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய மனிதர்களை சூழ்ந்து எவ்வளவு செலவுகள் இருக்கு. என் ஒய்ஃபை வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டு போனாங்கன்னு வச்சுக்காங்களேன், ட்ரெஸ்ஸு எல்லாமே விதவிதமாக இருக்குது, டிசைன், டெக்னாலஜி, நம்மளுடைய ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் இப்போ என்ன எல்லாமே வாங்குற மாதிரி இருக்குது. எங்கள் ஒய்ஃப் எது கேட்டாலும் நான் வாங்கி தரணும், இல்லைனா வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லீவ் வித் ஹர். என்ன கதை அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாருமே தான் செலவு பண்ணுறோம். இந்த செலவுனாவே ஒய்ஃபை இழுக்காதீங்க, நீங்களும் செலவே பண்ணுறது இல்லையா? இல்லை, எனக்குமே என்னுடைய ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ரொம்ப பொதுவாக பெண்கள் செலவு பண்ணுவது போலவே இருக்கும். உண்மையிலேயே பெண்கள் சேலை எடுக்கிறது தான் பெரிய செலவாக நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, நானுமே சொல்லிட்டு இருக்கேன், பெண்கள் நிறைய சேலை எடுக்கிறாங்க தான். ஆண்களுடைய சிகரெட் செலவோட ஒப்பிடுறப்போ ரொம்ப கம்மி பெண்கள் சேலை எடுக்கிற செலவு. ரெண்டாவது, நம்ம நீயானமே இந்த பொதுவான ஒரு காமனாக பொம்பளைகளை கிண்டல் பண்ணுறதே ஒத்துக்க முடியாது. நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் டிபேட் பண்ணுங்க, அது லாஜிக் இருக்குது. இன்னைய தேதிக்கு எல்லாம் இழுக்கிறது அதான். எஸ், வேற சரி, இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன் சார். போகும்போது பிளான் பண்ணி நானே என்னென்னு போனோம், எனக்கு ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி போயிருந்தேன். இந்த மாதிரி ஷர்ட் எடுக்கணும், பிளைன் பிளாக் எடுக்கலான்ட்டு. அங்கே போய் பார்த்தேன், பிளைன் பிளாக் இருந்துச்சு, அதை விட சூப்பராக இன்னொரு ஷர்ட் இருந்துச்சு. ஸோ போய் ட்ரையல் ரூம் எத்தனை போட்டு பார்த்தேன், 2 பிடிச்சிருந்துச்சு, 2மே எடுத்துட்டேன். ஸோ நான் பிளான் பண்ணி போனது ஒரு ஷர்ட் எடுக்கலாம் தான், பட் 2 ஷர்ட் ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது வந்து என்னால் என்னோட பிடிச்சிருந்தது எடுத்துட்டேன், அவ்வளோதான். அந்த டிஷர்ட்டில் என்ன திருவள்ளூர் தானே அது? இட்ஸ் குட், பரவாயில்லையே, ஏதோ மாடர்னாக இருக்கிறதுக்கு போல திருவள்ளூர்லாம் வந்துருச்சு. இது என்ன, எங்கள் அண்ணன் வேணா, அவன் எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினது உங்கள் அண்ணன். 2 திருக்குறள் சொல்லுங்க சார், 2 திருக்குறள் சொல்லுங்க. திருக்குறள் அகர திருக்குறள் சொல்லுங்கனாவே உடனே அகர சொல்லுங்க. தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. மனப்பாட பாய்ச்சையில் வராத திருக்குறள் சொல்லும். மோப்பக்குழையும் அணிச்சும் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து. எந்திரிங்க சார், எந்திரிச்சு இல்லைங்க, கைத்தட்டேங்க. எக்ஸலன்ட் பாஸ், we are so happy. உட்காருங்க, கலக்கிட்டீங்க. இன்னைய காலகட்டத்தில் கையில் காசே நிற்க மாட்டேங்குது, அது கரைந்து போகிறது அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, இது கரைந்து போக நீங்கள் விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்குது இன்னொரு தரப்பு. எதில் ரியாலிட்டி இருக்குது பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளி. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானதாக, பொருத்தமானதாக பார்க்கலாம். செலவு செய்யும் பொருள் மதிப்பு வந்து அதிகமாகிறப்போ, அந்த திறன் அதிகமாகிறப்போ செலவு இயல்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது, யூ மஸ்ட் பி ஸோ கான்ஷியஸ், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு தரப்பில் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். நானும் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேருமே ஐடியில் இருக்கோம். ஸோ 2 பேருமே லேட்டாக வருவோம், நைட் 9 o'clock 10 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹோட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். 2 பேர் சாப்பிட்டா 1000 ரூபாய் ஆக தான் செய்யும். அதுக்காக பசியோட படுக்கவும் முடியாது, அந்நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்போ போய் குக் பண்ணி சாப்பிடவும் முடியாது. ஸோ இட்ஸ் அன்அவாய்டபிள். என்ன சாப்பிட்டா 1000 ரூபாய் ஆயிடுது ஆக்சுவலா? ஏன்னா இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பாடு விலை மதியம் இன்னைக்கு எல்லாம் நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது, அவங்க என்னை ட்ராப் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ மதியம் வெளியில தான் சாப்பிட்டோம். நான் ஒரு
ஸ்டஃப்டு பராத்தா, ஒரு தந்தூரி நான், அப்புறம் ஒரு சைட் டிஷ் பன்னீர் டிக்கா மசாலா. அஃப்கோர்ஸ் 800 ஆயிடுச்சு சார். 800 ஒரு பன்னீர் டிக்கா மசாலா, ஸ்டஃப்டு பரோட்டா, ஒரு நான் முடிஞ்சு போச்சு. 800 ரூபாய். எஸ். ஓகே. இந்த மாதிரி எத்தனையோ நாள் அவங்க ரெண்டு பேத்துக்குமே டெலிவரி டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ எத்தனையோ நைட் லேட்டாக வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உடம்பையும் கெடுத்துக்க முடியாது, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. சம்பாரிச்சு மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஓகே, சம்பாரிச்சு மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண. இது செலவு சூழ் விலகு. 2 பேர் வெளில சாப்பிட்டா 1000 ரூபாய் செலவாகுது, சாப்பிடாம இருக்க முடியாது. வேற ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சானவங்க. அவங்க வச்சிருக்க பைக்கில் என்னால் வாங்க முடியாது. அது நியூவாகவே வாங்க முடியாது என்னால். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க ஈக்குவலுக்காக இருக்கணும்னு நகையை வச்சாவது பழைய பைக்காவது அதே பைக்கே வாங்கிடுவேன். ஸோ ஒரு பியர் பிரஷர், நண்பர்களை போல நம்மளும் செலவு இருக்கு. நண்பர்களோட நம்ம சுற்றும்போது அவங்கள மாரியே நம்மளும் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? செலவுகள் வந்து ஒரு செலவும் இன்னொரு செலவுக்கு இட் லீட்ஸ் டு another. எப்படி? ஒரு ஃபோன் வாங்கணும், ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும்னா அதுக்கு நம்ம 2G இன்டர்நெட் பேக் போட முடியாது, 3G இன்டர்நெட் பேக் போடணும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்கும்போது அதை நம்ம சும்மா அப்படி வச்சுருக்கோம், அதுக்குள்ள நல்ல கேஸ் வாங்கணும், அது கீழே போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கா மாதிரி. அதே வெறும் கேஸ் மட்டும் வாங்கினா பார்த்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கவர், ஒரு பவுச் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செலவும் வந்து ஸ்கிராட்ச் கார்டு. அதுக்கப்புறம் அது ஓகே. ஒரு ஸ்கிராட்ச் கார்டு. அதே இப்போ ஸ்கிராட்ச் அப்ப கார்டு நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுல இப்ப நம்ம செலவு தான் வாங்குறோம். இந்த செல்போன் வாங்கணும் சொல்கிறாங்க. இந்த செல்போன் வந்து நம்மளுக்கு தேவைக்கு தான் வாங்கிட்டு வச்சுக்கிறோம். சரி. அந்த இதை விட அது வாங்குவோம், 20,000 ரூபாய்க்கு வாங்குவோம், 12,000 ரூபாய்க்கு வாங்குறது அத்தியாவசியம் இல்லாது. ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். அப்போ அது இல்லை, இப்போ இது இருக்குது. ஸோ அது தேடி போகிறது தப்பு கிடையாது. அந்த செல்போன் வந்து ஒரு தகவலை நம்ம வந்து தெரிவிப்பதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் தான் அந்த செல்போனை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அதில் கம்மியான விலையும் இருக்குது, காஸ்ட்லியும் இருக்குது. அதை பார்த்து வாங்கலாம்ல. அதான் எப்படி வாங்க முடியும்? அப்படி வாங்கலாம். நீங்கள் என்ன ஃபோன் சார் வச்சுருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கிறது 4,000. அதில் நெட் போட்டு இல்லை சார், அந்த ஃபோனில் அதான் அவர் சொல்றாரு. வீருங்க, அவர் கிராஸ் செக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் அவர் சொல்லிட்டாரு சரி 4,000 ரூபாய் அதில் நெட் இருக்குன்ட்டார். நீங்கள் எதானே வர்றீங்க அடுத்தது? டூ யூ ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் வாட் மை ஸ்மார்ட் ஃபோன் ஹேஸ்? அதானே கேள்வி. அவர் தான் வர்றாரு. நெட் இருக்கான், 4,000 ரூபாய் ஃபோனு, நெட் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கான்னு கேட்கணும். 3G இருக்கா? 3G இருக்கா? இருக்கு. இருக்கான். வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்கா? வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லை, வீடியோ கான்ஃபரன்ஸ் தேவைப்பட்டிருக்காது. ஓகே, எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வாங்குறேன். ஆனால் இந்த ஃபோன் வச்சிருக்க எல்லாருக்குமே வீடியோ கான்ஃபரன்சிங் தேவைப்படுறதுனால தான் வச்சிருக்கோமா? நியாயமா பேசுவோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவைகள். லாஜிக்கலா பேசுங்க. நம்ம எத்தனை தடவை வீடியோ கான்ஃபரன்சிங் பண்றோம்? அதுக்காக ஒரு என்னைக்காவது ஒரு நாள் இது லாஜிக் இல்லாம இருக்கு. நமக்கு அது பிடிச்சிருக்கு, அது வரைக்கும் ஒத்துக்கலாம். சார் அவங்க பேசுறது அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டா 1000 ரூபீஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்களா, அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஓகே, மாசத்துல ஒரு நாள் இல்லை 2 மாசம் ஒரு நாள் ஓகே, அவ்வளோ ஆகும். இன்னைக்கு இருக்கிற சாதாரண நைட்டில் போயிட்டு டிஃபன் தான் சாப்பிட்டு போகிறாங்க. ஒரு நல்ல வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டா அது நியாயம் நினைக்கிறீங்க? ஒரு 250 300 வரைக்கும் ஓகே. என்னுடைய ஒரு கேள்வி இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க பேசலாம் விட்டுருக்கோ. எனக்கு என்ன இவங்க பேசல பட்டுச்சுன்னா, என்னப்பா ஓவரா செலவு பண்ணுறாங்களோன்னு ஆரம்பத்தில் தோணுனா கூட அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல. ஒரு வண்டி வச்சிருக்கோம், அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. அவங்க சொல்கிறது ஒரு வண்டி வச்சிருக்காரு, டபால்னு போயில எங்கேயோ மோதிடுது. வண்டியே மோதான் ஓட்டுன்னு சொல்ல முடியாது, எங்கேயோ மோத வாய்ப்பு இருக்குது. மோதினா கொண்டு மெக்கானிக் செட்டில் விட்டால் 8000 ரூபா ஆயிப்போம். ரைட்டா? இதில் தொடங்கி திடீர்னு ஒரு நாள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போது செலவு பண்ண வேண்டியிருக்கு. பிள்ளை ஆசைப்பட்டு ஒரு பொம்மை கிட்ட போய் நின்றுட்டு அழுகையில் வாங்கி கொடுக்காம இருக்க முடியலை. 2 பேரும் வேலை பார்க்குறோம், கஷ்டப்படுறோம், நல்லா தான் சாப்பிடுவோம், இதுக்கு தாண்டா வாழணும்னு எல்லா மனுஷனுக்கும் தோணத்தான் போகுது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இப்படி தவிர்க்கவே முடியாமல் செலவுகள் இருக்கிற போது இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு எப்படி வாழ முடியும்? நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து மேபி ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஒரு மெடிக்ளைம் கார்டு எடுத்துக்கலாம். தட் இஸ் அது வந்து நம்ம ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். தென் செகண்ட் ஆஸ்பெக்ட், இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட் பற்றி பேசினாங்க. எது எடுத்தாலும் ட்ரீட் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நார்மலி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரீட் அப்படின்னாலும் மேபி ஹோட்டல்ஸில் போய் கொடுக்குறத விட என்னோட வீட்டில் ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு நான் அரேஞ்ச் பண்ணி ட்ரீட் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. தே ஆர் வெரி ஹாப்பி தேர். அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஹோட்டல்ஸில் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸை விட ஈவன் வீட்டில் செய்யக்கூடிய கொஞ்சம் ட்ரெடிஷ்னல். இப்போ ஐ எம் பேசிக்கலி ஃப்ரம் மதுரை. ஸோ அதனால அந்த ஏரியா பக்கம் இருக்கக்கூடிய பன்னல்வா, சம் வாழைப்பூ வடை, அது மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு கொடுக்கும்போது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஹாப்பி. தே ஆர் வெரி ஹாப்பி தேர். மேபி அந்த காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத விட நான் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து நான் இப்போ எல்லா பேரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறத விட ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணால் யூ வில் கெட் சம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் வுட் பி கம்ப்ளீட்லி ரெடியூஸ்ட். மேபி இப்போ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ₹1 ₹2 எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கும் கம்பேர் வித் த ஹோல்சேல் மார்க்கெட். ஸோ அந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம்னா இட் வுட் பி வெல் அண்ட் பட்ஜெட் வைஸாக கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங்,
ட்ராவலிங் பர்ஸ் இப்போ வந்து இப்போ ஐம் நியூலி மேரிட். இப்போ நான் வந்து இப்போ அடிக்கடி ஊருக்கு போகிற மாதிரி வரும். 3 வீக்குக்கும் கண்டினியூஸாக நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருவேன். தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல் ஃப்ரம் த ட்ராவலிங். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் எனி அடிஷ்னல் அமௌண்ட் ஃபார் த ட்ராவல். ஸோ பஸ்ஸுக்கா அதாவது ரிலாக்ஸ்டான ஒரு ட்ராவல், நிம்மதியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான பக்கா பிளானிங்காக இருக்கும். சூப்பராக ப்ராக்டிக்கலாக பேசுனீங்க. ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் யூ. ஏன்னா இங்கே இருக்கவங்களை திட்டலை, அவர் நீட்டாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டார். எனக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்துட்டு தான் இருக்கு. நான் அது எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே இல்லை. அதுக்கு ப்ரைமரியாக நான் செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் நான் செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, எனக்குண்டான இது அடுத்தவங்க பார்க்குறாங்களேன்னு நான் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. நான் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அது என் போக்கு பிரகாரம். மற்றவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் மொபைல் மாற்றுறதோ எந்த ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்குறதோ அது மாதிரி பண்ணிக்கிறது இல்லை. நான் அப்படியே எனக்கு என்ன சம்பளம் இதுக்குள்ளே வாழ முடியுமா. அதாவது நீங்க பியர் ப்ரெஷருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கிறதுனால செலவு குறைவா இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாக சார், 90% வந்து அதனால தான். ஆனா என்னதான் நம்ம இப்படி பேசினாலும் கூட இது நீங்க சொல்றது நல்ல மனநிலை தான். ஆனா என்னதான் இருந்தாலுமே ஹியூமன் நேச்சருங்கிறது அதுதான். த டெண்டன்சிஸ் லைக் தட். எனக்கு அந்த ஆசை வர்றது ரொம்ப இயல்பு தானே. எப்படி இப்படி இல்லாம இருக்க முடியும்? ஆசைன்றது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒரு அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஆசைகள் இருக்கும். அது வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நீ ஆசைப்படணும், அது ரியலாக இருக்கணும், உனக்கு நெசசிட்டியாக இருக்கணும். மற்றவன் அது வச்சிருக்கானே நீ ஆசைப்படாத. உனக்கு எது தேவையோ பிடிச்சிருந்தா நீங்க வாங்குங்க, அவ்வளோதான். அவங்களுக்காக நீங்க வாங்க வேண்டாம். அவங்களுக்காக நான் எக்ஸ்போஸ் பண்ணணும், நான் இப்படி இருக்கனே நீ பார்க்கணும், நீ பார்த்து நான் பெருமை பண்ணணும், என் ஒய்ஃபை நான் இந்த காரில் கூட்டின்னு போகணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு வந்து இந்த செலவு அப்படின்ற ஒரு விஷயம், நம்மிடம் இல்லாத ஒரு பொருள் இல்லை ஒரு பொருளோ ஒரு குணாதிசயமோ ஏதோ ஒன்று மற்றவரிடம் அதை நாம் பார்க்கும்போது அந்த பொருளாலோ இல்லை மற்ற விஷயங்களாலோ நம்ம ஈர்க்கப்படுறோம். அதனாலே நீங்கள் வந்து அந்த பொருள் நம்மள்தான் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மகிட்டே அந்த பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து உங்களை ஆக்குப்பை பண்ணிக்குது. அப்படின்னும் போது நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் அதை கருதுறத விட நீங்களும் அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னும் அந்த சாவியை நீங்கள் கையிலேருந்து எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக அந்த கார் சாவியை நீங்கள் யூ வாண்ட் டு ஷோ, நானும் ரொம்ப நேரமாக அதை எடுத்து வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், அதை வைக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அதை ரொம்ப நேரமாக கையிலே வச்சிருக்கீங்க? பைக் சாவி ஏதோ ஒன்று அதையே கையிலே மாட்டிருக்கீங்க. பழக்கம், ரொம்ப வருஷம் பழக்கம். அதை உள்ள வைங்க, சங்குன்னு சத்தம் வருது. உங்களுடைய ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட்டுட்டு உங்க தேவையான உங்களால் திட்டமிட முடியுங்கிறத செலவுகளை திட்டமிட்டீங்கன்னா அதுக்கு போக நீங்க ஆசை. நல்ல பாயிண்ட் தான். ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட திட்டமிடுங்கிறீங்க. தேவைக்கு முன்னுரிமை கொடுங்க. திட்டமிட்டாலும் செலவு தானே. இப்ப இந்த செலவெல்லாம் உங்களுக்கு வருது இல்ல, நீங்க எல்லாம் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவர் புலம்புறாப்ல, அவர் புலம்புறாரு, இந்த மாசத்துல பொண்டாட்டி பர்த்டே வருது, அடுத்த மாசம் வெட்டிங் டே வருது, அடுத்து ஏன் பர்த்டே வருது, அடுத்து பொங்கல் தீபாவளி. உண்மையாவே சிட்டியில் அது பிரச்சனைங்க. இன்னைக்கு பர்த்டேனா நீங்க விட்டு போக முடியாது, எட்டனாவது டேன்னு வாழ முடியாது. நீங்க வெட்டிங் டேல வந்து ஒரு வெட்டிங் டே மறந்துட்டா அடுத்த மாசம் நடக்கிற நீயா நாள் அந்த அம்மா வந்து இவர் வெட்டிங் டே மறந்துட்டாருங்க, எங்க வெட்டிங் டேன்னு நம்ம இங்க வந்து சொல்றாங்க சார். இன்னைக்கு அந்த அளவுக்கு எனக்கு நாளைக்கு வெட்டிங் டே சார், பிப்ரவரி 12. ஆனால் எனக்கு நானும் என் ஒய்ஃப்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு செலிப்ரேஷன், அவளுக்கு ஜூன் மாதம் பிறந்த நாள் வருது என்னோட ஒய்ஃபுக்கு. ஆனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவளுக்கு ஒரு கோல்டு வாங்கி தரலான்னு பிளான் பண்ணி அது நான் 12 மாசமா மாதம் 1000 ரூபா சீட்டு கட்டி 12வது மாதம் என்னோட மே மாதம் எனக்கு மெச்சூர் ஆகும். அப்போ அது கணிசமான தொகை எனக்கு வரும். அவளுக்கு தேவையை என்னால் பூர்த்தி பண்ண முடியும். வெட்டிங் டேவும் நான் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன், அவளோட ஒய்ஃபோட பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணுவேன். கிளப் பண்ண முடியும், கிளப் பண்ணிக்கலாம். அதனால வந்து நீங்க ஒய்ஃபுக்கு தான் செலவு பண்ண போறீங்க, அவங்கள பிறந்த நாளுக்கும் அவங்கள தான் செலவு பண்ண போறீங்க, வெட்டிங் டேக்கும் அவங்கள தான் செலவு பண்ண போறீங்க. ஆனால் நீங்க எப்படி கிளப் பண்றீங்க, பிளானிங் தான் எல்லாத்துக்குமே காரணம். பிளான் பண்ணா எது வேணா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதுமானு ஒரு சைட் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய தேவை சார்ந்து மட்டும் என்னுடைய செலவுகளை தீர்மானிக்க முடியாது, அது ஒரு சோஷியல் ப்ரெஷரோடும் விருப்பங்களோடும் தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஸ்டேட் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செலவு சூழ் உலகத்துக்குள்ள செலவு பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இந்த பக்கம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. செலவு பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக நம்ம வாழ முடியும், அதுக்கு சில மெக்கானிசம் இருக்குன்னு இந்த பக்கத்தில் நம்புறாங்க. ஒய்ஃபுக்கு பிறந்தநாள் வருது, அடுத்து வெட்டிங் டே வருது உங்களுக்கு. ஓகே, இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பரிசாக உங்கள் மனைவிக்கு கொடுத்தா அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையா? அது அவங்க கொடுத்தா ஒத்துப்பாங்க சார். நம்மளுக்கு உறுத்திட்டே இருக்கும், நம்மளுக்கு உறுத்திட்டே இருக்கும், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. அது ஒன்னா கொடுத்துட்டு உறுத்திட்டே இருக்கும். நம்ம அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்தா நம்ம ஒத்துப்போமா? இல்ல, இப்போ நீங்க வந்து எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவு பண்றீங்க, என்ன செலவு பண்றீங்கன்னு முக்கியம் கிடையாது. நீங்க செலவு பண்றீங்க, ஒய்ஃபை சந்தோஷப்படுத்துறீங்க தான் முக்கியம். நீங்க பிறந்த நாளைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துட்டு வெட்டிங் டேக்கு ஒரு நகையை எடுத்து கொடுக்கலாம். அந்த சேலைக்கு உங்களுக்கு 350 ரூபா உங்க கையிலேயே இருக்கும். அந்த நகை வாங்குறதுக்கு உங்களுக்கு 1500 ரூபா 10,000 ரூபா கையில இருக்கா, அதுக்கு நீங்க திட்டமிடுங்க.
எல்லாமே திட்டமிடலாம். நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. எந்த மாதிரி பொருள் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தேவையானதாக கொடுக்குறீங்களா, இல்லை அவங்க ஆசையை பூர்த்தி பண்ணுறீங்களா? தேவைக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் ஆசையை செலவழி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. தேவைக்கு முன்னுரிமை கொடுங்க. வைஃப் நீங்கள் வந்து பிறந்த நாளுக்கும் செலவழிக்கலாம், வெட்டிங் டேக்கும் செலவழிக்கலாம். என்ன செலவழிக்கிறீங்க, எப்படி செலவழிக்கிறீங்கிறது பார்த்து திட்டமிட்டால் செலவழிக்கலாம். ஆனா இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த மாதிரி திட்டம் போட்டு செலவு பண்றது எவ்வளவு போர் அடிக்கும் நினைக்கிறேன்? அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் சார். ரெண்டு பக்கமும் சண்டை ஆகிட்டு போயிடும். அது நான் சொல்லுவேன், இல்லை 1000 ரூபாய்க்கு இது பண்ணலாம் அப்படின்வேன். உடனே வைஃப் வந்து இல்லை 2000 பண்ணுங்க, அம்மா அப்பா இல்லை நீ 1500 ரூபாய்க்கு பண்ணால் போதும் அப்படின்வாங்க. 4 பக்கம் 4 ரூபாய்க்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பிளான்லாம் பண்ண முடியாது. வர்றது ஒட்டன்னு விட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக போய் முடியுமே தவிர, இது மாதிரி பிளான் பண்ணிருந்தேன்னு வச்சிங்களேன், தேவையெல்லாம் பஞ்சாயத்து தான் ஓடிட்டு கடைசி விஷயம் நடக்கவே நடக்காது. ஓகே, இந்த திட்டமிட்டு செலவு செய்வது சந்தோஷத்தை கெடுத்துருமா அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுங்க. ஐயா, செலவு பண்ணணும்னு யோசிச்சிட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். அதை யோசிச்சு திட்டம் போட்டு அதுக்கு என்ன இதெல்லாம் யோசிச்சா செலவு பண்ணணும். செலவு உங்களுக்கு சந்தோஷங்கிறது மனதளவு பொறுத்து இருக்கு. நான் திட்டமிட்டு செலவு பண்ணுறதுனால என்னால் கூடுதல் சில செலவுங்களுக்கு என்னால் காசு ரெடி பண்ண முடியுது. இப்போ நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன்னா அந்த நிமிஷம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு என்னால் பின்னாடி நான் வந்து வேற எதுக்காக செலவழிக்கிறதுக்கு காசு இல்லைங்கும் போது திருப்பி நான் கடன் வாங்குவேன். அதுக்கு நான் திட்டம் போட்டு செலவு பண்ணேன்னா என்னோட சந்தோஷம் இரட்டிப்பாக தான் ஆயிருக்கு. திட்டமிடுவதன் மூலம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த செலவு செய்யறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த ஹாப்பினஸ் அதில் கிடைச்சிருமாங்கிறதா நான் ஐம் டாக்கிங் அபௌட் தட் ஹாப்பினஸ் ஏரியா. திட்டமோட செலவில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இமீடியட்டாக நான் எதிர்பார்க்காத அடுத்த நாளைக்கு கொடுக்க போகிறேங்கிற சந்தோஷத்தில் எனக்கு கிடைக்கும் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் திட்டமிட்டு நான் செலவு பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷ அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்னால் நீடிச்சு சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த நிமிஷம் நான் ஒரு ஸ்பைக்காக சந்தோஷமாக இருந்துட்டு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு என்னால் நீடித்து வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் திட்டமிட்டேன்னா ஒரு வருஷம் சந்தோஷமாக இருப்பேன். அந்த சந்தோஷ அளவு கம்மியாக இருக்கும், ஆனால் நீடித்து இருக்கும் அது. ஓகே, வேற நீங்கள் எப்படி இந்த செலவு சூழ் உலகத்தில் உங்களை மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? சூப்பர் மார்க்கெட் போகிறத விட்டுட்டு அங்காடிக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாங்கலாம். இப்போ அங்கே சூப்பர் மார்க்கெட் பண்ணால் டபுள் த ப்ரைஸாக இருக்கும். அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். நவடேஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக தே ஆர் கோயிங் டு பிராண்டட் ஐட்டம்ஸ். பிராண்டட் ஐட்டம்ஸ் போதனால டூ காஸ்ட்டாக இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, சில்வர் பாக்ஸே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாச்சு. பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கும் கெட்டது. ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணி செலவை குறைக்கலாம். பேரலாக நம்ம என்ன சொன்னீங்க, இந்த அங்காடிகளுக்கு போகலாம். சூப்பர் மார்க்கெட்டுக்கே போய் ஸ்டைலாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற நினைக்கிறீங்க. பட் நீங்கள் அப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்களா? எஸ், வேற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக சொன்னாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ்ன்னு இழுக்குது, நான் வாங்குறேன்னு சொன்னாங்க. நானும் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்னையும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈர்க்குது. இப்போ நிறைய பேர் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் இருக்கும், லேப்டாப் இருக்கும், இப்போ புதுசாக டேப் வந்துருச்சு, அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, நிறைய கேஜெட்ஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவை, நான் மெயில் செக் பண்ணணும், ப்ரௌஸ் பண்ணணும், ஃபோன் பேசணும். ஓகே, இல்லை இங்கே கூட ஐபேட் வச்சுருந்தீங்களே, டேபு. ஓகே, உங்கள்கிட்ட வேறு என்னென்ன இருக்குது மைக் கொடுங்க, ஏன்னா இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே இருக்குது. நான் டேப் மட்டும்தான் சார் டேபு வீட்டில் ஐபேட் இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வச்சிருந்தோம், நார்மல் இது. அப்புறம் லேப்டாப்பு, டேபு. ஓகே, நடுவில் ஐபேட் விட்டீங்க? ஐபேட் வாங்கல. ஓகே, ஸோ சிஸ்டம் அங்கே இருக்குது, அப்புறம் லேப்டாப் இருக்குது, அப்புறம் டேப் இருக்குது. ஓகே, பட் ஏதாவது ஒன்று தானே யூஸ் பண்ணவே முடியும். பிடிச்சிருக்கு அதனால வாங்கியிருக்கோம். பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கீங்க, ஆனால் பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்காங்களா? இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க சார். நான் ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் வச்சுருந்தேன், ரிப்பேர் ஆச்சு. சரி, எனக்கு ரொம்ப அட்ராக்டாக இருந்தது. அடுத்து லேப்டாப் வாங்கினேன், அது ரிப்பேர் ஆச்சு. பார்த்தேன், எனக்கு சிஸ்டமும் யூஸ் பண்ணணும், மெயிலும் செக் பண்ணணும், ப்ரௌஸும் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சிருக்கேன். இப்போ எல்லா வேலையும் அதில் தான் பண்ணுறேன். ஆஃபீஸ் ஒர்க் முழுக்கொண்டு என்னோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே தான் நான் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் என்னோட செலவு வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இதுக்காக அடிஷ்னலாக இன்னொரு லேப்டாப்பு, ஒரு டேபு, ஒரு டெஸ்க்டாப் இதெல்லாம் தேவையே இல்லை. என்னோட மல்டிபிள் யூசேஜுக்கு ஒரு ஐட்டம் போதும் எனக்கு. ஓகே, அதாவது ஒரு யூசேஜுக்கு ஒரு ஐட்டம் இல்லாமல் மல்டிபிள் யூசேஜ் காமனாக ஒரு ஐட்டம் வாங்கினா செலவு பண்ண முடியும். அது ஒரு செலவே போதும். மார்க்கெட்டு அப்படி பண்ணவே மாட்டேங்குதே. என்னன்னா ஏதாவது ஒன்று இல்லாமல் தான் ஒரு ப்ராடக்டே பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று அதில் இல்லை, ஒன்றே ஒன்று இருக்காது. அதுக்காக நம்ம இன்னொன்று வாங்குற மாதிரி தான் மார்க்கெட்டே டிசைன். இது இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பிளானே இதுதாங்க. நீங்கள் நினைக்கிற அத்தனை வசதிகளும் ஒரு கேட்ஜெட்டில் இல்லாத மாதிரி தான் கேட்ஜெட்டே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இருந்து எஸ்கேப் ஆக முடியும்? அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மாடல். இதுக்குள்ளேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சார். ஆனால் வந்து அதுக்காக நான் என் ஃபோனை வந்து அடிக்கடி அப்கிரேட் பண்ணுறது கிடையாது, டேப் அப்கிரேட் பண்ணுறது கிடையாது, லேப்டாப் அப்கிரேட் பண்ணுறது கிடையாது. அதாவது ரிப்பேர்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது. ரீப்ளேஸுக்கு பதிலாக ரிப்பேர் பண்ணுங்கிறீங்க. ஒரு பொருள் கெட்டு போனா அதுக்கப்புறம் வேற வாங்கு, இருக்கேல அப்கிரேட் பண்ணு, ரிப்பேர் ஆனா அப்கிரேட் பண்ணு, இல்ல முடியல ரீப்ளேஸ் பண்ணு. அதை விட்டு ஒன்று வச்சிருச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு புதுசு தான் ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது தேவையில்லை. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. இப்போது ஆடம்பர பொருள் அப்படின்னு என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே வாங்க முடியும். நாங்களும் வாங்குகிறோம், செலவு பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் வித் சம் பிளானிங். இப்போ என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, என் ஒய்ஃபுக்கிட்ட டேப் இருக்குது, வீட்டில் டெஸ்க்டாப் இருக்குது, 25 அந்த பெரிய எல்சிடி டிவி இருக்குது, ஒரு டிவிடி பிளேயர் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எப்போ வாங்கினேன் அப்படின்னா தெர் இஸ் சம் கேப். எனக்கு இன்றைக்கி ஒரு பொருள் தேவை அப்படின்னா இன்றைக்கி என்னால் வாங்க மாட்டேன். வாங்குற அளவுக்கு கையில் பணம் இருந்தாலுமே நான் வாங்க மாட்டேன். ஐ லுக் ஃபார் வேரியஸ் ஆப்ஷன்ஸ்.
இப்போ நான் இந்த மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலை இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த விலைக்கு யாரும் வாங்க முடியாது. இது 14,500 எம்ஆர்பி ரேட்டு. இந்த அன்றைக்கி ரேட்டில் வேறு எந்த கடையில் வாங்கினீங்கனாலும் 14,500. நான் வந்து 11,600 வாங்கினேன். இதில் நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்று டிஸ்பிளேல வச்சுருந்த பீஸு 5% கம்மி. என்ன நான் 10 பேர் எடுத்து பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒரு கெடுதலும் இது கிடையாது, கெட்டு போகிற பொருள் கிடையாது. 10 பேர் எடுத்து பார்த்துருப்பாங்க, யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. டிஸ்பிளேல வச்சுருந்ததுனால 5%, கடைசி பீஸு அதனால் 5%, ஆன்லைனில் ஒரு சின்ன ஏதோ கிஸ் மாதிரி இருந்து அதில் ஒரு 500 ரூபாய், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 14,500 உள்ள மொபைலை 11,600 வாங்கியிருக்கேன். இது மொபைல், இதே ஸ்மார்ட் ஃபோன் தான். அவர் சொல்கிற எல்லாம் இருக்குது. இன்னும் நெட்டு வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படி இப்படின்னு போடுறாங்க. இப்போ ஒரு 150 ரூபாய்க்கு போட்டால் 4 GB தராங்க அப்படின்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 10%க்கு மேலே யூஸ் யாரும் பண்ணல. எங்கே வேணால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் செக் பண்ணிக்கலாம். சும்மா பேருக்கு தான் எல்லோரும் நெட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனு நான் ஒரு 2 மாதத்துக்கு சொல்லுன்னா 96,000 செகண்டு நான் பேசுகிறேன். என் ஃபோனு நெட் யூஸ் பண்ணுறேன், மெயில் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என்னோடய ஃபோன் செலவு 250 ரூபாய்க்கு மேலே போகாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கம்பெனியினுடைய ஒரு டேரிஃப் வந்து 501 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்னா 2 மாதத்துக்கு டெய்லி 100 SMS ஃப்ரீ, 96,000 செகண்ட் ஃப்ரீ, 4 GB டேட்டா ஃப்ரீ. இதுக்கு மேலே ஒரு மொபைலுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. ஸ்டில் ஐம் ஸ்பெண்டிங் ஒன்லி 250 rupees per month ஆவரேஜாக. ஸோ நான் 2 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டேன். 500 ரூபாய் இன்றைக்கி நான் செலவு பண்ணுறேன், ஆனால் 2 மாதத்துக்கு ஸ்பில் ஓவர் பண்ணுறேன். இன்னொன்று டிவி, 21 இன்ச் டிவி வாங்கினா, நான் டிவி வாங்க போனேன், இப்போ பேச்சுலராக வாங்க போனேன். 21 இன்ச் டிவி வாங்க போனால் 6,500 ரூபாய் கம்மி எந்த டிவியும் கிடையாது, என்ன பிராண்டில் செக் பண்ணாலும். அதுக்கப்புறம் போனால் போர்ட்டபிள் டிவி தான் வாங்கணும். ஆனால் ஐ ஹவ் ஃபவுண்ட் ஒன் ஷோ, ஒரு கடை பார்த்தேன், 20 இன்ச் டிவி ஒரு பிராண்டு 4,750 ரூபா. 1 இன்ச்சு கம்மியாக நான் டிவி பார்த்தா ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டேன். அதே பெரிய சைஸ்லாம் 20 இன்ச்சுக்கும் 21 இன்ச்சுக்குமே வித்தியாசம் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. 2 டிவி ஒரே சைஸ் தான் இருக்கும். ஆனால் நான் 20 இன்ச்சு டிவி வாங்கியிருக்கேன், 4,750 ரூபா டிவி, இன்னும் ஓடின்னு தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்மாலாக காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிளவராக எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறீங்க. இது ஒன்று. இன்னொரு பக்கம் சார்ட்டை கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. இப்படி எனக்கு விருப்பப்பட்ட பொருளை நான் அப்போ வாங்காமல் அதோட மார்க்கெட் ரேட்டு குறையிறப்ப நான் போய் வாங்குறதில்ல தொடங்கி டாரிஃபை கால்குலேட் பண்ணி இது மாதிரி நீங்கள் பொருள் வாங்குவீங்களா? என்னால முடியாது. ஏன் முடியாது? அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. சுவாரஸ்யமே இருக்காது. அவர் என்ஜாய் பண்ற எல்லா விஷயத்தையும் நான் என்ஜாய் பண்றேன். இல்ல என்ஜாய் பண்றது ஒரு நிமிஷம். I'm just telling you. இன்னும் 96,000 செகண்ட், ஒரு செகண்டுக்கு 1 பைசா நீங்க இல்ல எல்லாமே கணக்கா. ஒரு நிமிஷம், அததான் சொல்ல கால்குலேஷன் தான். நான் இப்போ என்ஜாய் பண்றதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும் நான் 2 மாசம். ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கணக்கு போட்டாலே சுவாரஸ்யம் இல்லைங்கிறார். கணக்கு பார்க்காம நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுபவிக்க வேண்டிய ரேஞ்ச் ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல் ஹாப்பினஸ் போட்டிங்கன்னா அதில் முக்காவாசி தான் நீங்க என்ஜாய் பண்றீங்க. இதுல சுவாரஸ்யங்கிற எலிமெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ ஸ்மார்ட்டா பேசுறவர் இது புரியாதவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க உங்களுடைய ஃபெசிலிட்டி எல்லாம் அதில் இருக்கிறது விஷயம் இல்லை. அவர் சொல்ல வர்றதுன்னா பிடிச்ச போனை வாங்குறதுக்கு 6 மாசம் பிளான் பண்ற வாழ்க்கை போருங்கிறாரு. அது சுவாரஸ்யமற்ற வாழ்க்கைங்கிறார். பிடிச்ச பொருள் உடனே வாங்க முடியாது. மேபி வி ஆர் லூசிங் ஆன் தட் மொமெண்ட். பட் அதே பொருளை நான் பிளான் பண்ணேன்னா 1 வருஷம் கழிச்சு இன்னும் அட்வான்ஸாக என்னால் பிளான் பண்ணி வாங்கிட முடியும். அதுக்கு அவர் 1 வருஷம் காலதாமதம் பட்டினார்னா அதுக்கு அடுத்த வருஷனே வந்துருங்க ஐயா. தேவையான பொருள் 1000 ரூபா, ஆசைப்படுற பொருள் 100 ரூபா அப்படின்னா நான் 1000 ரூபா செலவு பண்ணுவேன் சார். தேவைப்படுற பொருள், ஆசைப்படுற பொருள், எதெல்லாம் தேவைங்கிறது மட்டும் நம்ம கிளியராக டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆசைப்படுற மாதிரி வரவே வராது சார். இஃப் யூ ஹாவ் கிளியர் மைண்ட். ஆசைங்கிறது எதுக்கு சார்? ஆசைக்கு தீனி போடுறதுங்கிறது போலி சார். கனவுல நான் ராஜாவாக கூட இருக்கலாம். ஸோ தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ தேவை எது, ஆசை எதுன்னு எனக்கு டிஃபைன் பண்ண தெரியுது. நீங்க டிஃபைன் தெரியும், எனக்கு தெரியுது. நான் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. அது உடனே இன்னைக்கு பண்ண உடனே வராது. தேவை, ஆசை. தேவையான பொருள் 1000 ரூபா, ஆசைப்படுற பொருள் 100 ரூபா அப்படின்னா I'm dare to spend 1,000 rupees for my thing which I want. சூப்பர், அட்டகாசம். இது பதில், இது லாஜிக். அப்படியே தங்கத்தில் ஒரு இது இருக்குது 5,000 ரூபாய், அதே மாதிரி மின்னுது ஒரு 2 நாள் தான் தாங்கும். அது ஆசைப்படுறேன், ஆனால் நான் தங்கத்தை தான் வாங்குவேன், ஏன்னா அதான் தேவை, அது லாங்கர் ரன்னுக்கு வரும். தேவைக்கும் ஆசைக்குமான வித்தியாசம் எனக்கு புரிகிற பட்சத்தில் தேவையினுடைய விலை அதிகமாக இருந்தாலும் நான் தேவையின் பின்னால் போவேன், ஆசையின் பின்னால் போக மாட்டேன். இந்த மனப்பக்குவம் இருக்கிறவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவு சூழ் உலகத்தில் ஆப்ரேட் ஆக முடியுங்கிறீங்க. 100%. எக்ஸலன்ட். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ. எக்ஸலண்டா பேசுறாங்க 2 சைட்லயுமே. சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராஜி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Achi Masala Niya Nana, powered by LDA Co, presented by Sunland Refined Sunflower Oil. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செலவு சூழ் உலகத்துக்குள்ள செலவு பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணினா உங்கள் செலவுகளை கட்டுறவுக்குள்ள வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியணும். நீங்கள் தேவைக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, ஆசைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. 3 பேரும் 3 டைமென்ஷனோடு தொடர்புடையவர்கள். இன்னும் சொல்லப்போனால் முதல்ல வந்து திரு மகுடேஸ்வரன் அவர்கள், கவிஞர் மகுடேஸ்வரன், அவருடைய கவிதைகள் நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த தலைப்பே இவருடைய ஒரு சின்ன குறிப்புலேருந்து தான் உருவாச்சு. நிலைத்தகவல்லேருந்து உருவான ஒரு டாபிக் தான் இது. ஆக்சுவலாக இவர் தான் இந்த தலைப்புக்கான சூத்திரதாரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுலேருந்து தான் இந்த மாதிரி ஒரு டாபிக் வைக்கணுங்கிற ஒரு ஐடியாக்கே வந்தோம். அடுத்ததான் அராத்து, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமைதியாக பேசுவாப்பில். அராத்து பேரானா ஃபேஸ்புக்கில் ரொம்ப பிரபலமான ஒருத்தர், ஒரு பெரிய ட்ராவலர், நிறைய இடங்களை பயணம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் அவருக்கு உண்டு. ஸோ தட் யூ கேன் ஸ்பீக் அபவுட் பீப்புள் அண்ட் எக்ஸ்பென்சஸ். சார் வந்து பால் அப்பாசாமி அவர்கள், எக்கனாமிஸ்ட். இவங்க 3 பேரும் பேசுறதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் அவங்களுடைய பார்வைக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த பக்கமே நான் வரேன். கடைசியாக இந்த சைட்லேருந்து அவர் ஒரு விஷயம் முடித்தார், நம்ம ஆர்டி. தேவை வேறு ஆசை வேறு அப்படின்னு. ஓகே, இந்த லாஜிக்லாம் ஒரு பக்கம். இதெல்லாத்தையும் தாண்டி அடுத்து என்னுடைய பொது கேள்வி, இங்கே இருக்கவங்களெல்லாம் விட்டுருங்க. பொதுவாகவே நீங்கள் பார்க்குற வரைக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்குற வரைக்கும் நம்ம ஊர், நாடு, நம்ம மக்கள் எல்லாம் எங்கே எல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎஸ்எல்ஆர் கேமரா. டிஎஸ்எல்ஆர் கேமரா என்னது, ஏன் அப்படி? இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இப்போ என் கூட இருக்கவங்க சாதாரணமாக வந்து அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கூட தெரியாது. அதுக்கே வாங்கிட்டு அதுக்கு தனியாக கிளாஸ் போகிற மாதிரி ஓகே ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை எடுத்து எக்ஸலன்ட் பாஸ். டெரேஸில் மேலே இருந்துட்டு மை சி ஃப்ரம் மை வியூ அப்படின்னு சும்மா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறதுக்கு தான் அந்த டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுறது. அது எதுக்குன்னே தெரில. டிஎஸ்எல்ஆர் கேமராவில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாது. அந்த ப்ரொஃபஷனல் கேமராவை சும்மானா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, அதான் அறிவற்று நம்ம ஆட்கள் என்ன செலவு செய்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இது தகவலாக இருக்கணும். உங்களுடைய பார்வையிலேருந்து செலவை கட்டுக்குள் வைப்பதற்கான சூத்திரத்தை வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய உங்களுடைய பார்வையிலிருந்து நம்முடைய சமூகம் அறிவற்று எங்கெல்லாம் செயல்படுவதாக, செலவு செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ட்ரெட்மில்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சிருவாங்க. ஓகே, அது யூஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பில்டப் கொடுப்பாங்க. நான் ட்ரெட்மில் வாங்கிட்டேன்னு. ஏன்னா அவங்களோட சொசைட்டியில் எல்லார் வீட்லேயும் ட்ரெட்மில் இருக்கும். அது தூசியாக கிடக்கும், ஒட்டடை கிடக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது. கடைசியில் அது ஒரு வேஸ்ட். அது ஓரளவு நீட்டாக வச்சிருப்பாங்க. துணி காய போடுறதுக்கு ரொம்ப வசதியான இதெல்லாம் இருக்காது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் உண்டு. அதனும் என்ன கை தட்டுறீங்க? நம்ம வீட்ல எல்லாம் இருக்கு. எங்கள் வீட்லேயும் துணி தான் காய். ஆனால் நீங்கள் சூப்பராக அதை ஓப்பன் பண்ணீங்க. இந்த ட்ரெட்மில்னு ஒன்று வாங்குவாங்கன்னு சொல்லியே அதில் கிண்டல் இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு வேஸ்ட்டு. தேவையில்லாமல் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவாங்க. 150 ரூபா இருக்கும். ஒரு ஜஸ்ட் கோபி மஞ்சூரியன்னு வச்சுக்கோங்க. அதை ஆர்டர் பண்ணிடுவாங்க, குழந்தை சாப்பிடாது. இவங்களும் வெறுப்பா இது சாப்பிடணுமா வேணாவா, அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா அப்படி மூஞ்சி சுழிச்சிட்டு அவன் தட்டிலேருந்து எடுக்கணுமா வேணாவா அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஃபுட் வேஸ்ட். சாப்பாடை பைத்தியக்காரத்தனமா உண்மையான ஹானஸ்டான இஷ்யூ இது. ஏன்னா இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஷ்யூ. சமீபமாக இந்தியாவிற்கு பணம் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய இஷ்யூங்கிறது ஃபுட். நோக்கத்துக்கு விட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ட்ரெட்மில் வேற சார். இன்னைய தேதியில் செல்ஃபோனை தான் சார் சொல்ல முடியும் என்னால். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது. 5S ஃபோன்லாம், ஆப்பிள் ஃபோன்லாம் வாங்கினார். வாங்கும்போது நான் அட்வைஸ் பண்ணேன், உனக்கு இது தேவையா, உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது இல்லை, எனக்கே ஏதோ படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு, எனக்கே அதில் என்ன இருக்குது எதுங்கிறது தெரியல, என்னை விட கம்மியாக படிச்சிருக்கிற உனக்கு இது தேவையா அப்படின்னா, இல்லை எல்லாரும் வச்சுருக்காங்க, 5S வச்சா தான் ஒரு கெத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன்னாரு. அதே நண்பர் ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்களோட சிஸ்டரோட தேவை, ஒரு ஆப்ரேஷனுக்காக பணம் தேவைப்படுச்சுன்னு அவரால் சப்போர்ட் பண்ண முடியல ஃபேமிலியில். அப்போ அதே என்கிட்டே வந்து சொன்னார், இந்த மாதிரி ஆயிப்போச்சு சுக்கூர், நீ சொன்னது சரியாக தான் இருக்குது, இந்த ஃபோனை யாரையாவது தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தால் விற்று ஒரு 30,000 கொடுக்க முடியுமா? 55,000 60,000 வாங்கின ஃபோனை 22,000 ரூபாய்க்கு விற்றார் சார். 22,000 விற்று அந்த சிஸ்டரோட ஆப்ரேஷன் கொண்டு போய் கட்டினார். என்னுடைய பார்வையில் இந்த செல்ஃபோனுங்கிற மோகம் வந்து தேவை. நம்மளுடைய தேவை என்ன? என்னுடைய பிஸ்னஸாக நான் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு என்ன தேவை, என்ன பர்பஸ்க்காக எனக்கு ஃபோன் வேணும், அது வரைக்கும் அந்த ஃபோன் வாங்கினா மட்டும் போதும். ஒன்றுமே தெரியாத நான் 5S ஃபோன் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? வீடியோ கான்ஃபரன்ஸ் சொன்னாலும் அவருக்கு தேவையில்லாத பொருளை எல்லாரும் வாங்குறாங்க. நம்மளும் பொதுவாக இது வந்து நிறைய செலவு பண்ணுறது வந்து செல்ஃபோன் சார். ஓகே, வேற மைக்ரோவேவ் அவன் வாங்குறது சார். அது உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியுது. ஏன்? அதில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அது எப்படி யூஸ் பண்ணுன்றது கூட தெரியாது. ஜஸ்ட் அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் பார்த்துருப்பாங்க, ஜஸ்ட் ஈட் பண்ணுறது அந்த மாதிரி தான் தெரியும். பெருசாக குக்கிங் அளவுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் தண்டமாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, நிறைய பேருக்கு ஆமாம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம மைக்ரோவேவனில் நம்ம ஆளுங்க மேக்ஸிமம் ஹீட் தான் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோவேவனில் ஒன்றும் பண்ண தெரியாது, ஆனால் வாங்கி வச்சுருப்பாங்க வரவங்களுக்கு காட்டுறதுக்காக. அது முட்டாள்தனமான சில. வேற
சார் டிடிஹெச்சில் வந்து இப்போ பெய்ட் சேனல்ஸ் நிறையா வருது. அதை பார்க்காமையே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நிறையா பண்ணி வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு வந்து 500 600 பே பண்ணிடுவாங்க. பெய்ட் சேனல் வந்து இது பார்க்கணும் அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி நெசசரியான ஸ்போர்ட்ஸ் சேனல் மட்டும் பார்த்தா பரவாயில்ல. குக்கிங் சேனலில் யாராருக்கு என்னென்ன பிடிக்குதோ குழந்தைக்கு போடு அது போடு இது போடு ஆக மொத்தத்தில் ஒரு டிவியில் ஒன்று தான் பார்க்க முடியும். ஆனால் அன்னெசரியாக வந்து டிடிஹெச்சில் வந்து நிறையா சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லா சேனலுக்கும் காசு கொடுத்து வச்சிருது. ஓகே, வேற இன்னொன்று வந்து ஒரு வீட்டில் 2 பேர் தான் வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் கூட ஒரு 3 டூ வீலர் இருக்குது. டூ வீலர் இருக்குது, ஒரு கார் இருக்கும். ஸோ அன்னெசரியாக வந்து அது இருக்குது. உண்மைதான், தேவையே இருக்காது. 2 பேருக்கு தான் வண்டியை ஓட்ட தெரியும். வேற எக்ஸிபிஷனில் வைக்கிற காய்கறி கட்டர் அது கொஞ்சம் ஆசைக்காக வாங்கிக்குவாங்க. ஆசைக்காக அன்னைக்கு வாங்கி போய் அன்னைக்கு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ண முடியாது. ஓகே சார், எல்லாரும் பண்ணுற ஒரே தப்பு என்னன்னா துணிமணியில் காசை கொட்டுறாங்க சார். துணிமணியில் காசை கொட்டுறாங்க. சும்மா ஒரு ஷாப்பிங் போனால் ஒரு பனியனை பார்த்தா உடனே நல்லா இருக்குன்னு எடுக்க வேண்டியது. ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறோம், பார்க்கறதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு. இப்போ லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். ஒரு 1000 rupees பட்ஜெட்டில் போனால் பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், ஒய்ஃப்க்கு எடுத்தாச்சு. சரி கிளம்பலான்னு வெளியில் இறங்கி வரோம், மாலை விட்டு வெளியில் வரோம். பிளாட்ஃபார்மில் ஒரு ரெட் அண்ட் எல்லோவில் ஒரு ஃப்ராக்கு தொங்குது. உடனே ஒய்ஃப் அதை வாங்கணுன்றாங்க. உள்ளே எடுத்தாச்சு, நல்ல காஸ்ட்லியாகவே எடுத்தாச்சு, ஆனால் வெளியில் பார்க்கறது பிடிச்சிருக்கு. ஸோ அதில் போய் அந்த மாதிரி துணிமணிக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 4 பீரோவாவது இருக்கும். இப்போ நான் வந்து போட்ட ட்ரெஸ்ஸே ரிப்பீட்டடாக ஒரு 3 months கிட்ட போடவே மாட்டேன். அது என்னுடைய பழக்கம். அதனால நான் மாதம் மாதம் ட்ரெஸ்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதுல இருப்பேன். அவ்வளோ. எங்கேருந்து இந்த பழக்கம் வந்தது? போட்ட ட்ரெஸ்ஸை ஒரு 3 மாசத்துக்குள்ள மம்மி வந்து அவங்க அப்படிதான் இருந்தாங்க. இப்போ வேற ஒருத்தவங்க அவங்கள மாதிரி ஒரு saree போட்டிருந்தாங்கன்னா அந்த saree கட்ட மாட்டாங்க. இல்லை, பெருவாரியான பெண்கள் அப்படிதான். அதே மாதிரி ஆனால் ஒரு சேரி 12 பீஸாக அவன் போட்டு தான் ஆகணும். ஆனால் என்னன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே நான் 3 மாதம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இது எங்கேருந்து உங்களுக்கு வருது? தானாகவே வந்தது, மாற்ற முடியல. அவர் சொன்ன கேட்டகரி தான் நானும். நான் மாதம் மாதம் துணிக்காகவே நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவேன். தேவைப்படுது, அதனால இருக்குங்கிறாரு. அவ்வளோ சார், தேவை இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 7 ஷர்ட்டு சார். 10 ஷர்ட்டே வச்சுக்கலாம் சார். 10 ஷர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ஷர்ட் 10 பேண்ட்டு ஒரு மாதத்துக்கு அடிச்சு இல்லை 2 மாதத்துக்கு கூட அடிப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்ப வாங்குவீங்களா? எதுக்கு திரும்ப 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 வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்கன்ற சார். ட்ரெண்டு மாற மாற நாங்கள் மாறுறோம் சார், எடுத்துக்கிறோம் புது ட்ரெஸ்ஸை. இப்போ இன்னைக்கு ஒரு சல்வார் வரும், அடுத்து அம்பர்லா கட்டுன்னு வருது, அடுத்து அது இதுன்ட்டு மாறிட்டு இருக்கு. சரி, நான் இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி போடுவாங்க. நான் அவுடேட்டட் போட்டுட்டு இருக்க முடியுமா சார்? சம்பாதிக்கிறதுக்கு நாங்களும் சம்பாதிக்கிறோம், நாங்களும் வாங்குறோம். ஆனால் இந்த அளவுக்கு தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சுக்க வேண்டான்ற. தேவைக்கு அதிகம்னு இல்லை சார், அது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து மற்ற சோஷியல் இதில் சொசைட்டியில் நீங்கள் பழகும் போது பாருங்கள், ஓகேவா? இன்னைக்கு ஒரு அம்பர்லா கட்னா ஒரு அம்பர்லா கட் வந்து இது நார்மலாக இருக்கும். அடுத்த அம்பர்லா கட் பண்ணிங்கன்னா ஒரு ஓவர் கோட் மாதிரி ஒரு இது வச்சு வரும், ஒரு நெட் வச்சு வரும். வாங்குறத எத்தனை நாள் யூஸ் பண்றீங்க? ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஒரு ட்ரெஸ் வாங்கினா எத்தனை தடவை அதை யூஸ் பண்றீங்க? நான் 2 years வாங்கி யூஸ் பண்றேன்னு சொல்றீங்களா? எல்லாத்தையும் நாங்கள் பத்திரமா வச்சு யூஸ் பண்றோம் இந்த நாள் வரைக்கும். ட்ரெஸ்ஸுக்கு ஏன் ஓவரால் கொஸ்டின் இதாங்கம்மா, ட்ரெஸ்ஸுக்கு ஏன் இவ்வளோ காசை கொண்டே போடுறீங்கன்னு அவர் கேட்குறாரு. ஃபேஷன் வர வர நான் அவுடேட்டடா இருக்க விரும்பல. அப்போதைக்கு எப்படி இருக்கும்? இது கன்வின்சிங் ஆன்சர். ஃபேஷன் வர வர ஆக்சுவலாக நீங்கள் இப்போ 2 பேர் போட்டிருக்கிறதுமே இப்போ இருக்கக்கூடிய ஃபேஷன் ட்ரெஸ் கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணீங்க, நான் அதை மறுக்கல. நீங்களும் என்னமோ சூப்பர் மாடல்ஸ் மாதிரி நாங்கள் ட்ரெண்டுக்கு மாறிக்கிட்டே இருப்போம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவான, கொஞ்சம் உங்களை க்ரூம்டாக வச்சுக்கிற டைப் தான் இல்லையா? அப்போ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் குறைவு தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பிரியங்கா சோப்ராவா அடுத்து வரவுன்னு அதை போட்டுக்குவோம். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு வரீங்கன்னு யாரும் காத்துக்கிட்டீங்களோ அது அதை நீங்கள் விரும்புகிற ஆட்கள் மாதிரியும் தெரியல. நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு ட்ரெண்டு மாற மாற தான் அதுக்காகத்தான் நான் துணி வாங்கி குவிக்கிறேன்னு சொல்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்கிறார். நான் ஒரு 50 ட்ரெஸ்ஸஸ் வீட்டில் வச்சிருப்பேன். ஒரு 3 months நான் ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். ஒரு போட்ட ட்ரெஸ்ஸை 3 monthsக்கு அப்புறம் தான் ரிப்பீட் தி ட்ரெஸ். எனக்கு ஒரு போன வாரம் போட்டதை இந்த வாரம் போட்டா ஒரு மாதிரி ஒரு அன்டைடி ஃபீலிங் வரும் எனக்கு. எனக்கு புதுசா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி எனக்கு நல்ல ட்ரெஸ் போடும்போது தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், நான் இன்னும் ப்ரெசன்டபிளாக இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான் சார். வேஸ்ட் தான், வேஸ்ட். தேவைக்கு அதிகமாக ட்ரெஸ் வாங்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை சும்மா இருந்தாலும் அந்த பீரோவை திறக்கும் போது இவ்வளோ ட்ரெஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே, அதனால நம்ம ஓகே. பணத்தை செலவு பண்ணாமல் இருக்க முடியாது, பணம்ங்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தான். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலவு பண்ணாமல் இருப்பது அவ்வளோ சாத்தியக்கூறுகள் உள்ள விஷயம் இல்லை அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் திட்டம் போட்டு பிளான் பண்ணால் நீங்கள் பண்ணுற செலவை இன்னும் குறைவாகவும் ஆரோக்கியமானதாகவும் செலவு செய்ய முடியும் அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க.
எதை நம்ம வாழ்க்கையோட பொருத்திக்க முடியுது அதிகமாக அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். என்னதான் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸர் ஒன்று இருந்தாலும், ஸ்டேட்டஸ்னு இருந்தாலும், அதையெல்லாம் கடந்து என்னுடைய செலவு பற்றி கொஞ்சம் கண்காணிப்போடு கவனத்தோடு இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொசைட்டியில் தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டிக்கிறதுக்காக செலவு செய்ய வேண்டிய நெருக்கடி இருக்குது. அதுலேயும் தப்பிக்கவே முடியாது இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இதுலேயுமே ஒரு கேள்வி இருக்குது. அதில் என்ன தப்பு? காசு இருக்குது, வாங்கி போட்டுக்கன்னு ஆசை இருக்குது. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. இன்றைக்கி அடுத்தவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு சுவாரஸ்யமான பகுதி தான். அதுக்காக ஒரு 40 சட்டை வச்சுக்கிட்டா தான் என்ன? இந்த வெட்டி பந்தா தேவையா சார்? சார் இதில் வந்து வெட்டி பந்தா ஒன்றும் கிடையாது சார். இது வயசு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது சார். சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 40 வயசில் போட முடியாது சார். சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த 29-30 வயசுக்குள்ள தான் போட முடியும். இது 40 வயசில் நான் போயிட்டு செயின் ஃபுல்லாக கழுத்தில் போட்டுக்கிட்டு காஸ்ட்லியான ஃபாஸ்டாக வச்சு கட்டிக்கிட்டு ஒரு ஜீன்ஸ் போட்டு நான் போனேன்னு வச்சிங்களேன், இந்த கேவனுக்கு தேவையானு கேட்பானுங்க. என் 30 வயசுக்குள்ள அதெல்லாம் பார்த்துட்டு தான் போக முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். அப்போ அனுபவிச்சுக்கணுங்கிறாங்க. அனுபவிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் பத்தாதா? இல்லை, அதை எப்படி நீங்கள் தீர்மானிக்க முடியும்? அதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ்ஸோட நீங்களே இருக்க முடியாது இல்லையா? இவ்வளோ பேசுகிற உங்ககிட்டே குறைஞ்சது 20 சட்டை இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. என் தியரி படி 20 சட்டை அதிகம் தான். உங்கள் தியரி படியுமே அதிகம். ஏன்னா வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். என்னோட தியரி படியுமே அதிகம் தான். அப்புறம் வச்சிருக்கீங்க நீங்க. என் ஒய்ஃப் எடுக்க சொன்னதுனால வேற வழி இல்லாம அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. ஆனால் இந்திய சமூகம் துணியில் அதோடைய குவாலிட்டி பற்றி கவலைப்படாமல் காசை கரியாக்குதுங்கிறது ஓவராலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரியல் கன்சர்ன். அடுத்தது என்னுடைய பொது கேள்வி, ஸ்டேட்டஸ். இன்னைக்கு செலவுக்கு பின்னால் இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேட்டஸ்க்காக நம்முடைய வீடுகள் எப்படிலாம் மாறி இருக்கு? ஃபர்னிச்சர்ஸ் மெயினாக அது ஃபர்னிச்சர் வந்து கண்ணா பின்னா தேக்கு சரி ஓகே, அது லைஃப் இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட் அன்னெசரியாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபர்னிச்சர்ஸ் தான் மெயின். இந்த டிசைன் லேம்ப்ஸு தேவையில்லை, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டு பெட்ரூமில் தான் படுக்க போகிறோம். ஹாலில் வந்து 25,000 ரூபாய்க்கு லைட்டு தேவையில்லை. இந்த வீட்டு அழகுப்படுத்துகிற பொருட்கள்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் கிஃப்ட் வாங்கினது தான் வெளியில் வச்சுருப்பாங்க. சொந்தமாக வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியானதாக இருக்கும். இதில் முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணுற செலவு, ஏமாற்றப்படுற விஷயம் வந்து ஜுவல்லரி. இங்கே இருக்கிற நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நகை ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. ஆனால் அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், த லோவஸ்ட் செய்கூலி சேதாரம் உள்ள செயின். என்கிட்ட நானும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். த லோவஸ்ட் செய்கூலி சேதாரம் உள்ள செயின் தான் நான் வச்சுருக்கேன். இதை செயினை காட்டுங்க. கண்ணுக்கு தெரியாது, சின்னதாக தான் இருக்கும். இது இருக்குது. ஓகே, லோவஸ்ட் சேதாரம். ஆனால் 18%, 20% செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்கின பொருளை 2 தடவை மாற்றினீங்கன்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அடிபட்டுரும். யூ ஆர் அண்டர் லாஸ். அந்த 2 தடவை ஏன் மாற்றுறாங்க? இப்போ இந்த விளம்பரத்தெல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு பார்ட்டிக்கு போட்ட நகையை இன்னொரு பார்ட்டிக்கு போகிறதா, நோ சான்ஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் யூஆர் ஃபுல். சாரி, யாரையும் மீன் பண்ணி சொல்லலை. யூஆர் ஃபுல். அல்டிமேட்டாக ஜுவல்லரிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். வேணால் பாரா வாங்கி வைங்க, இல்லை அப்படி நகையாக போட்டுக்கணுமா, லோவஸ்ட் செய்கூலி சாதாரண உள்ள நகையை வாங்கி போடுங்க. சார் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செயின் போடுறது செயின் போடாமே இருக்கலாம் சார். செயின் போட்டிருக்குன்னா செயின் போட்டிருக்குன்னு தெரியணும். செயினை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2 தடவை நீங்கள் டிசைன் மாற்றினீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அடிபட்டுடும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இமிடேஷன் ஜுவல்லரி வாங்கிட்டு போயிடலாம். இமிடேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் இல்லை, அதை வாங்கி போட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக ஒன்று இருக்கு. உங்களுக்கு கோல்டு காயின் வேணுமா, நகை வேணுமா? நகை தான் சார் கண்டிப்பா. ஆப்வியஸ்லி நான் இப்போ ஆர்னமெண்ட்ஸ் மாற்றி போட்டுப்பேன். நான் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நான் ஒரு ஆர்னமெண்ட்ஸ் போட்டு போவேன். இந்த பொண்ணை கொடுங்க. உங்களுக்கு கோல்டு காயின் வேணுமா, நகை வேணுமாமா? ஆப்வியஸா நகை தான். ஆப்வியஸா நகை. அவங்கள்ட்ட கொடுங்க. நகை தான். ஆனால் அதில் லாஸ் உண்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சு ஏன் நகை போடுறீங்க? இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நகை இல்லாமல் போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு பொம்பளைங்க ஓட்டு கூட கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், உங்களை விட அதில் கணக்கு பார்க்க தெரியும். அவங்களுக்கு 2 தடவை விற்கிறது 4 தடவை விற்கிறதுலாம் தப்பு தான். செய்கூலி சேதாரத்தில் நம்ம காசை பிடுங்குறாங்களா அவங்களுக்கு தெரியும். ஆனால் யாருக்குனுக்குமே தெரியாமல் இருக்கிறதுலே குறைவான சேதாரத்தில் ஒரு செயின் போட்டிருக்கிறத அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஸ்டேட்டஸை நான் என்னுடைய நகையின் மூலம் தான் காட்ட முடியுங்கிறதா நம்ம சோஷியல் செட்டப். நீங்களும் ஒரு பக்கம் புத்திசாலியாக இருக்கிறது சரிதான். ஆனால் நகை அதில் டிசைனே வேண்டாம், அது கண்ணுக்கே தெரியாட்டியும் பரவாயில்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பாருன்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப பெரிய ஒரு மனநிலைங்க. அது கஷ்டம். சரி, ஓகே, வில் அக்ரி, ஐ எம் அக்ரி. அதாவது ஆடம்பரத்துக்காக அடுத்தவங்களுக்காக வாங்குறேன் அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு, ஓகே. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் தயவு செய்து வாங்காதீங்க, அதில் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறது என் பாயிண்ட். ஓகே, ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எவ்வளோ முக்கியம், நகையை விட்டுருங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ்க்காக வாழக்கூடாது, ஸ்டேட்டஸ்க்காக செலவு பண்ணாதீங்கிறாரு. ஆனால் ஸ்டேட்டஸ்ங்கிறது இன்னைக்கு எவ்வளோ முக்கியம். ஊருக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வில்லேஜுக்கு காரில் போனோன்னா எல்லாருமே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. முருகன் பையன் காரில் வரான், முருகனுடைய பையன் சென்னையில் வீடு வாங்கியிருக்கான், ஒரு ஸ்டேட்டஸ்.
பிஸ்னஸ்லாம் ஸ்டேட்டஸ் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது? அப்போ தான் சார் அடுத்த லெவலுக்கு போகலாம். அதாவது நம்மளை வந்து நம்ம சொசைட்டியில் நம்ம ஒரு ரிச்சாக நம்ம காட்டினா தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸ்டேட்டஸ்க்காகவே என்னென்ன பொருள் வாங்கிருக்கீங்க? 4 வீலர், 4 வீலர், தென் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது வாங்கி வீட்டை அழகுபடுத்தும். வீட்டுக்கு ட்ரெண்டியான பொருட்கள் வாங்கிட்டே இருக்கீங்க. ப்ரியஸ் ப்ரெஷர் இவ்வளோ வீடு கட்டிட்டு அது பண்ணலையான்ற போகிறாங்கன்றது தேவையில்லாத செலவை வந்து மனக்கசப்போட தான் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸ்டேட்டஸ்க்காக வேற என்ன பண்ணியிருக்கீங்க? சிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் சார். அப்போ கேட்ரிங் வந்து நம்மளே ஆள் வச்சு பண்ணியிருந்தா 1 லட்ச ரூபாவில் முடிச்சிருக்கலாம் நாங்கள். ஆனால் நான் வந்து கேட்ரிங் வந்து ஒரு லுக்காக இருக்கணும், ஃபுட்டு வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கணும், ஹை கிளாஸாக இருக்கணும்னுக்கோசரம் அதுக்கு மட்டுமே தனியாக 2 lakhs செலவு பண்ணோம். ஆனால் கம்மியாக பண்ணியிருந்தா 50,000 6,000 முடிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் என் ஸ்டேட்டஸ் அதுக்கு விட்டு கொடுக்கல. என் ஸ்டேட்டஸ் வந்து இந்த லெவலில் இருக்குது, நீ இவ்வளோ செலவு பண்ணி பண்ணாதான் லுக் இருக்கும், இல்லைனா இருக்காதுன்றதால அந்த மாதிரி கேட்ரிங் வச்சு பந்தா. ஆக்சுவலாக ஸ்டேட்டஸை ஒரு பக்கம் அனாவசியம் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அது வெறும் அனாவசியத்தோடு மட்டும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது என் ஊரில் எனக்கு மரியாதையை கொடுக்குறது, நானும் வாழ்க்கையில் வளர்ந்துருக்கேன்னு ஊரில் நிரூபிக்கிறதுக்கு பயன்படுது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு தருது. மோர் தென் தட் எனக்கு சில நேரங்களில் இது நெருக்கடியாக இருந்தாலும் இது அவசியமாக இருக்குது. இந்த ஸ்டேட்டஸை ஒதுக்கிட்டு கடந்து நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க சார்? இது வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ஏன் வருது ஸ்டேட்டஸ்னும் போது, இதில் பெரும்பாலானவங்க அப்பர் மிடில் கிளாஸ் வந்து சர்வைவ் ஆகிடுறாங்க. இக்கடையான சூழ்நிலையில் மிடில் கிளாஸ் மாட்டிட்டு தவிக்கிறாங்க இந்த ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு சிம்பலில். அவங்க வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கி அது இஎம்ஐ கட்டி ஏதாவது இடகுடமாக பண்ணி கடைசியில் கரியை தான் பூசிக்கிறாங்க ஸ்டேட்டஸ்ன்ற சிம்பிளில். இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் தே கேன் ஹேண்டில் வெல். அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு மிடில் கிளாஸில் பண்ணுறது தான் ஒரு அப்பத்தமான விஷயம். அதில் பல பேர் வந்து கெட்டு போய் தான் இருக்காங்க மிடில் கிளாஸில். நீங்கள் எப்படி இந்த ஸ்டேட்டஸை கடந்து வாழ்கிறீங்க? ஸ்டேட்டஸ்ல இருந்து சிக்காம வரணும்னா ஐ கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப். இப்போ நான் வந்து ஒரு மேனேஜராக இருக்கேன், ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன். நான் ஒரு 100-200 பேரை ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங் போகும்போது என்னுடைய மொபைல் வைக்கிறதுக்கும் ஐ கேன் ஃபேஸ் த சேம் ப்ராப்ளம். எல்லாரும் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் காரில் வருவாங்க, ஐ எம் கம்மிங் இன் த 2 வீலர். ஸோ தே மைட் பி எ ஸ்டேட்டஸ் இஷ்யூ, பட் வாட் எவர் இட் மே பி, எனக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அந்த அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டேட்டஸ் ஐ எம் ப்ரூவ் தட். ஓகே, தட் இஸ் த ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ எம் டூயிங் இட். சூப்பர். ஸோ ஸ்டேட்டஸை தாண்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கான தகுதி எங்கிட்ட இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நீங்க ஏதோ பிசினஸ்ல மிஸ் பண்ணவர் தானே? அப்புறமா பிடிச்சு நவ் யூ ஆர் குட். எஸ். இல்ல அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஓவர் ஸ்பெண்டிங். அன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் என்ன ஃபோன் இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து கம்பல்சரி பார்லர்ஸ் வந்து எவ்ரி 15 days யூஸ் பண்ணுவேன். ஸோ முடி வெட்டுறதுக்கு ஒரு 10 kilometers போய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 500 rupees கொடுத்து தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ரேபான் எனிதிங் பிராண்டட். ஸோ என்னை பார்த்து எல்லாருமே யோசிக்கணும். அதே மாதிரி பெஸ்ட்டு. வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கினீங்க நீங்கள்? அப்போ வீட்டுக்கு வந்து எல்லாமே நீங்கள் சொல்கிற என்ன என்னென்னு கேட்குறேன். எல்இடி இருந்து எல்லாமே தி பெஸ்ட் ஒன் எல்லாமே. அதே மாதிரி கிஃப்ட் பண்ணால் கூட யாருமே பண்ணியிருக்க முடியாத ஒரு கிஃப்டாக பண்ணுவேன். ஸோ அதாவது என்ன சொசைட்டியில், ஸோ நான் வந்து பெரிய ஆளுங்களை வந்து கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ என் ஃபேமிலியில் வந்து ஒரு டைமண்ட் வந்து யாருமே கிஃப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, உடனே பண்ணுவேன். ஸோ என்னை பற்றி யூனிக்காக யாரெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றதுக்கோசம் ஸ்பெஷலாக திங்க் பண்ணி யோசிப்பேன். அதே மாதிரி ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணோன்னா எல்லோரும் ஒரு பர்த்டேன்றது ஒரு ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு இதில் நான் வந்து ஒரு ரெசார்ட்டில் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ யாருமே ஒரு டிஜே வந்து இது பண்ணுவேன். அதாவது எல்லாத்துலேயுமே எக்ஸ்க்ளூசிவிட்டி, ரிச். கையில் காசு இருக்கப்போ கண்மூடித்தனமாக நீங்கள் பண்ண செலவு என்னென்ன? அப்ராடில் போயிட்டு ஹோட்டல்ஸ்க்கு வந்து நிறைய அன்றைக்கி வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு கம்மியாகவே $100 அதாவது $50 ஸ்டே பண்ணலாம். ஆனால் நான் அன்றைக்கி வந்து $200 ஸ்டே பண்ணேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போலாம் வந்து $30 கிடைக்குமா, எந்த ஆஃபர் பார்த்துட்டு இருப்பேன் நெட்டில். ஸோ ஷேரிங் யாருன்னா அந்த ஃபேருக்கு யாருன்னா கூட வராங்களா அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ எங்கெங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுன்றது இன்டீரியர்ஸில் வந்து அதே மாதிரி இன்டீரியர்ஸில் நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸ்பெண்ட். ஆனால் அது போக தான் எனக்கு தெரிஞ்சுது இன்டீரியர்ஸ் நோ வேல்யூ. ஸோ ஒன்ஸ் அதை வந்து நம்ம பிரிக்கும் போது ஜீரோ வேல்யூ. அப்போ வந்து யூ டோன்ட் பாதர் அபவுட் த மணி. $200 அடிச்சு போவோம், அங்கே பிஸ்னஸ் நடக்குமா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, காசு இருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் டவுன்ஃபால் அப்படின்னு ஒன்று வர்றப்போ நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி உங்கள் மைண்டில் என்னென்னலாம் ஓடிச்சு, நம்ம எதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு எதுவும் லிஸ்ட் ஓடிச்சா? எஸ், நிறைய. நான் பண்ண எல்லா தப்புமே எனக்கு ஓடிச்சு. அந்த தப்பை இப்போ எதுவுமே பண்ணாமல் ரொம்ப போகிறேன். பட் அதுவும் தப்பு. அதாவது என்ன ஆகுனா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு $30 போய் தாங்கன்னா அவன் என்னை பிக்கப் பண்ண வரவன் என்னடா இவன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கானே, இவன் வந்து நம்ம கூட வியாபாரம் பண்ணுற அளவுக்கு தகுதியானவனான்னு யோசிக்கிறான். ஸோ அங்கே ஒரு ட்ராபேக் இருக்குது. ஒரு மிக முக்கியமான விவாதம் இது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷோவை டெலிவிஷன் வழியாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் நிறைய டிப்ஸ் இந்த பக்கத்துலேருந்தும் அந்த பக்கத்துலேருந்தும் கிடைக்கலாம். வாழ்க்கையில் பணத்தை ரொம்ப சீக்கிரமாக சேமித்து இப்படி கட்டுக்குள்ளே வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரியாலிட்டி லைஃபோட பொருந்தணும்னு தோணலாம்.
இன்னொரு பக்கம் நம்ம அதீதமாக தான் செலவு செய்கிறோமோ, இவங்க சொல்கிறதெல்லாம் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். இந்த 2 மன உணர்வுகளையும் சேர்த்து இந்த ஷோ அப்படியே அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது. ஒரு சின்ன பிரேக். ஸ்டேட் இன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானதாக பொருத்தமானதாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு செலவு சூழ் உலகமாக இருக்கிறது. எங்கு போனாலும் செலவு பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லா பக்கத்திலும் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் ஈர்த்து கொண்டே இருக்கிற போது பேரலாக டிஸ்போசபிள் இன்கம், செலவு செய்யும் பொருள் மதிப்பு வந்து அதிகமாகிறப்போ, அந்த திறன் அதிகமாகிறப்போ செலவு இயல்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. யூ மஸ்ட் பி ஸோ கான்ஷியஸ், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு தரப்பில் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலாக நீங்கள் பணம் நிறையா வச்சிருந்தப்ப இதெல்லாம் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் இருந்தால் தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பாக நினச்சி நீங்கள் வாங்கின எந்தெந்த பொருள்லாம் உண்மையிலேயே தேவையில்லாததா செல்லா காசாக போச்சு? நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸுக்கோசம் அந்த பிஸ்னஸுக்கோசம் பிஸ்னஸ் சர்க்கிள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு என்னை மேரேஜில் வந்து ஒரு சென்னையில் தி பெஸ்ட்டு இதில் ஒரு விவிஐபிஸ் பண்ணுற சென்டரில் பண்ணேன். ஸோ அது வந்து அதில் வந்து ஐ ஸ்பெண்ட் மோர் தென் 6-7 lakhs. அது வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு. வரவங்களுக்கெல்லாம் நான் வாலண்டரி ஆஃபர் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ரூம்ஸ் இதெல்லாம் என்கேஜ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கோயம்புத்தூருக்கு வந்து நார்மலாக வந்து ட்ரெயின்லேயே போயிட்டு வந்துடலாம். நான் வந்து ஃப்ளைட்டில் போவேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மிஞ்சி போனால் வந்து நான் இங்கேருந்து ஏர்போர்ட் போய் அங்கே போய் திருப்பூர் வர்றதுக்கு நான் அந்த ட்ரெயினில் போனாவே அதே அந்த 6 hours மெயின்டைன் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் வந்து தெரியாமல் ஒரு வரட்டு பந்தாக்கோசம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி எல்லாருமே நான் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஸ்டேட்டஸுக்காக அல்லது உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வாங்கின எந்த பொருள் சுத்தமாக 10 பைசாக்கு போகாத பொருளாக போச்சு பின்னால்? நான் வாங்கின எந்த பொருளுக்கும் எந்த வேலையும் இல்லாமல் போயிடுச்சு. எக்ஸாம்பிள் அந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கொடுத்துல ரேபன் கிளாஸஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஷர்ட்ஸ் வந்து 3,500 கொடுத்து ஷர்ட் வாங்கியிருக்கேன். ஹார்ட்லி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்டி தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எந்த பொருளுமே வேலை இல்லை. உங்கள் அம்மா எதுலெல்லாம் காசு சேமிச்சு வச்சாங்க? எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க? அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வைப்பாங்க. அஞ்சலைப்பட்டியில் சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் வந்து துணிக்கு பீரோவில் துணிக்கு அடியில் வைப்பாங்க. அப்புறம் அரிசி பானையில் போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் காசு புழக்க நிறையா இருந்தப்போ எங்கெல்லாம் காசு சேர்த்து வச்சிங்க? நான் வந்து அந்த மாதிரி இன்றைக்கி எடுப்பேன், அன்றைக்கே மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மேக்ஸிமம் அந்த சேவிங்ஸ்ன்ற அந்த கான்செப்டே அப்போ ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்ற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே அராத், how do you see that? இன்னைக்கு ஸ்பெண்டிங் பிகம் what do you say, it's வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற லெவலில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெண்டிங் கிவ்ஸ் மெனி திங்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஸ்பெண்டிங் எவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபீல் நினைக்கிறீங்க? குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது. அது எக்கச்சக்கமாக மாறி போச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாக போனதால் அதுக்கு செலவழிக்காமல் சேர்த்து வைக்கிறதுல ஒரு புண்ணியமும் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் அவங்க சொல்கிற மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், வீடுலாம் வாங்கி வைக்கலாம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு 10 வருஷமாக சம்பாதிக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களோட ஆட்டிடியூடே மாறி போச்சு. மொத்தமாக எல்லா பணத்தையும் போய் முதலீட்லையும் முடக்கி வச்சுட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஜென்ரேஷன் கிடையாது. அது பாதி சேவிங்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸு, ஒரு ஜாலியாக வாழ்வோமே லைஃப்பை டைம் கிடைக்கிறப்ப. லைக் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதோ, இந்த ப்ராடக்டாவது நீங்கள் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் அதெல்லாம் வாங்கி போடுறாங்களா, அது கூட ரொம்ப பழைய கான்செப்ட் தான். அதை யாரும் இப்போ குறை சொல்கிறது இல்லை. இதெல்லாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் உழைக்கும், 20 வருஷம் உங்கள் வீட்டிலே தான் கிடக்க போகுது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபாரின் ட்ராவல் போயிட்டு வராங்க, ஒரு பேக்கேஜ் டூர்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு அது அவ்வளோதான். அந்த ஒரு வாரத்தோட அந்த பணம் திரும்பியே வராது. ஆனால் அதில் கிடைக்கிற ஒரு ஜாலி, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அதை நான் அனுபவிக்காமல் மொத்தமாக சொத்து சேர்த்து வச்சு என்ன ஆக போகுதுன்ற கொஸ்டின் வருது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. பழைய மக்களோட ஆட்டிடியூட் பார்ப்பேன், ஒரு 10 ஜென்ரேஷனுக்கு சொத்து சேர்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம். ஆனால் நான் பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை லீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஊரில் கூட சில பேரை பார்த்துருக்கேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஒரு பஸ் வச்சுருப்பாரு, மில்லு வச்சுருப்பாரு, ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை கட்டிட்டு பிலீவ் மீ சைக்கிளில் போவார் அவரோட ஆஃபீஸ்க்கு. அவர் எதுக்காக அவ்வளோ பணத்தையும் முடக்கி வச்சுட்டு, அவரோட கடையில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்காது அந்த ஆஃபீஸில். ஒரு மேலே ஒரு சின்ன ஃபேன் ஒன்று லோடான்னு சுற்றிட்டு இருக்கும், வேர்வை ஊற்றிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பல லட்ச ரூபாய் கலெக்ஷன் கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க அவங்ககிட்ட. இதை மாதிரி ஒரு மனநிலையோட ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை நான் எப்படி பார்த்தோன்னா, அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய கஷ்டம்லாம் வந்ததால் எவ்வளோ காசு வந்தாலுமே அந்த நெகட்டிவ் ஃபீலிங் தான், இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும், ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும், நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வராங்கல்ல இப்போ ஜெனரேஷன். நம்ம அப்பா தான் என்னடா, அவங்களுக்கும் தெரியும் அப்பாவோட நிலைமை. இவ்வளோ சம்பாதிச்சாரு, இவ்வளோ சொத்து சேர்த்தாரு, இத்தனை 4-5 வீடு வச்சிருக்காரு, அவர் கடைசி வரைக்கும் ஒன்றுமே செஞ்சிக்கல, 4 பேண்ட்டு 2 வேட்டி, அதோட ஒரு வேலையை முடிச்சுக்கிட்டாருன்றப்ப எனக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது அதுலேருந்து, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யாரோ சொன்னாங்க.
So அதுக்காக வெட்டித்தனமா பணத்தை தூக்கி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு பிசினஸ்ல லாஸ் பண்ணிட்டோ இல்லை வேலையை விட்டுட்டோ நிற்கிறவங்களாம் யாருமே இல்லை. ஆனால் ஒரு உண்மை இருக்கு, இவங்க எல்லாம் செலவு பண்றதால தான் மற்றவங்களோட வாழ்க்கை தரமும் கொஞ்சம் உயருது. மற்ற பிஸ்னஸ் பண்றவங்க. ஸோ நீங்கள் பாட்டும் இப்போ இந்த பணத்தை முடக்கி வைக்கிற மாதிரி இந்த அவர் சொன்னார் கரெக்டாக, ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நகையாக வாங்கினாலும் சரி, நீங்கள் தங்க கட்டியாக வாங்கி வச்சாலும் சரி, இவர் சொல்லுவார் அப்புறமா நீங்கள் மற்ற முதலீடுகளை கம்பேர் பண்ணால் அதில் ஒன்றுமே ரிட்டர்ன்ஸ் இல்லையா ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு. இந்த ஒரு கிராமத்தில் கூட 100 பவுன் நகைலாம் போட்டிருப்பாங்க. கேட்டால் மிடில் கிளாஸ் அப்படின்வாங்க. 100 பவுன் 150 பவுன் நகையாக சேர்த்து வைப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவசரம் வரவே வராது அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக. அது அப்படி ஏற்றா அது எங்கே போகுதுனே தெரியல. அது அடுத்து அவங்க பசங்களுக்கு போதா ட்ராவல் ஆகி போதான்னு. ஒரு வீடு ஓகே வாங்கி வச்சுக்கலாம், இல்லை சேஃப்டிக்கு இன்னொரு நிலம் வாங்கி வச்சுக்கலாம், தப்பில்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மரக்காணம் பக்கத்தில் போய் ஒரு இடத்த வாங்கி போடுறது. அந்த செங்கல்பட்டு தாண்டி எங்கேயோ ஒரு அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 10 கிலோமீட்டரு. அந்த நிலம்லாம் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின நிலம் இன்றைக்கும் அதே ரேட்டு தான். அங்கே இன்னொரு 25 வருஷம் கழிச்சு கூட உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு பிரசவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னெல்லாம் நான் ஒரு 10,000 ரூபாய் செலவில் முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் ஹையர் கிளாஸ் பயங்கரமான ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கு, 1 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது, 50,000 1 லட்சம். அதையும் தாண்டி இன்னும் ஒரு கான்செப்ட் சொல்கிறான், ஒரு புட்டிக்கு இது ஒரு பேக்கேஜ் வந்து தங்கிங்க, ஒரு 3 லட்ச ரூபா பேக்கேஜ், 1 வாரம் 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி, நீங்கள் ஒய்ஃப் கூடயே இருங்க, இந்த பூலாம் போட்டு ஏதோ தண்ணி அரோமாலாம் பண்ணி அந்த குழந்தை பிறப்பையே ஒரு உற்சாகமாக மாற்றுறான், அனுபவமாக மாற்றுறான். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அவங்களுக்கு செலவு பண்ண அந்த தகுதி இருந்தால் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஒரு என்ன 2 குழந்தை பிறக்குமா, இப்போ 2 லட்ச ரூபா செலவு பண்ணால் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அந்த 2 லட்ச ரூபா சேவ் பண்ணி ஒரு இன்பமும் யாருக்குமே கொடுக்க முடியாது. அப்புறம் அந்த மனநிலை சம்மந்தப்பட்டது நான் சொன்னேன்ல, இந்த மிடில் கிளாஸ்ன்றவங்க தான். அப்புறம் லோயர் கிளாஸ்னு ஒன்று சொல்லுவோம், அந்த குப்பத்தில் ரொம்ப ஒரு ஷெட்டில் வாழ்வாங்கல்ல, அவங்க மிடில் கிளாஸை விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க நினச்சப்ப செலவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள நம்ம லோயர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க சம்பாதிக்கிறத விட டபுள் ட்ரிபிள் மடங்கு செலவு பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம பார்த்துருப்போம், அவங்க சாமியாக எல்லாம் சொல்லுவாங்க, அவன் ஏன் சந்தோஷமாக இருக்கான், நம்ம இப்படி இருந்தோம் ஒன்றும் சந்தோஷமாக இல்லையன்றது அங்கேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம அவன் நினச்சா குழந்தைக்கு என் புள்ள கேட்குறான் நான் வாங்கி தரேன்டின்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு வாங்கி கொடுத்துருவான் அவன். இப்போ இவங்களோட மனநிலையெல்லாம் மாறி போச்சு. மாமல்லபுரம் போயிட்டு வராங்க சென்னையிலேருந்து, காலையில் 10 மணிக்கு ஒரு கால் டாக்ஸி எடுத்துக்கிட்டு, இவங்க அதே ஆடம்பரம்ன்றாங்க. கால் டாக்ஸி எடுத்துகிட்டு அங்கே போய் நிறுத்திட்டு வெயிலில் விறுவிறுக்க அந்த கடற்கரை கோயிலை பார்த்தா என்ன இருக்கும், அங்கே கடற்கரை கோயில் அந்த பஞ்சரதம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு டயர்டாகி ஒருத்தர் சண்டையை போட்டு திட்டிக்கிட்டு அந்த கட்டிட்டு போன சாதத்தை ஒரு குப்பையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு, இல்லை ஹோட்டலில் கூட சாப்பிட்டோம். ஈவினிங் வர்றப்ப ஒய்ஃபுக்கு தலைவலி, குழந்தைங்க 2 பேன்னு படுத்து தூங்கும். அதை அடுத்த வாட்டி வாடா மாமல்லபுரம்னா வேணாம்பா அப்படின்னும். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வர்றது வேணான்றேன். நீங்கள் ஒன்று மாமல்லபுரம் டெய்லி போகிறதில்ல, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறப்ப ஒரு ரெசார்ட் போட்டு தங்கலாம். 2500 ரூபா தான் ஒரு நாள் வாடகை. அது உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ப்ரைவேட் பீச் இருக்கும், ரெஸ்டாரண்ட்லேயே உணவு கிடைக்கும், ரூம் சர்வீஸ் கிடைக்கும், குழந்தைங்க ஜாலியாக விளையாடுவோம், ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு வர்றப்ப அந்த 3000 ரூபாயிலே அவங்க குடிமொழிக்கு போயிட போகுது. இப்போ நுகர்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு திணிப்பு, ஒரு உணர்வு நிலைக்கு ஒரு மக்கள் ஆளாகியிருக்காங்க. எத்தனை விளம்பரங்கள் பார்க்குறோம், காட்சி ஊடகங்கள்லையும் மற்ற ஊடகங்கள்லையும். அந்த ஊடகங்களினுடைய ஒரே குறி வந்து இவங்க தான், இவங்க கிடையாது. இவங்க ஊடகங்களால் சலனம் அடைய மாட்டாங்க, விளம்பரங்களால். இந்த நுகர்வு வந்து இவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமாங்க மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிறாங்க. மகிழ்ச்சியை தருது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியின் தரம் என்ன, இதுதானா? நுகர்வு தேவைக்கு மேற்பட்ட ஒரு நுகர்வு அப்படிங்கிற போது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்போ சாதாரணமான ஒரு காய்கறி அப்படிங்கிற ஒரு செலவு எடுத்துக்கோங்க. ஒரு நீங்களோ மற்றவர்களோ அதையெல்லாம் அந்த செலவுகளை நீங்கள் தாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எளிமையாக அதை கடந்து போயிடுறீங்க. அதற்கும் கீழே ஒரு பெரிய மக்கள் திரள் இருக்குது. அவர்களை இதை எப்படி எதிர்கொள்வாங்க? அவங்கள வந்து ஒரு திக்கு தெரியாத காட்டில் நீங்கள் விடுறீங்க. இது எப்படி இது சரியாக இருக்க முடியும்? மொத்தமாக சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம், இப்படியே போகுமானால் இது ஒரு நிரந்தர நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக கிடையவே கிடையாது. இது ஒரு தற்காலிக நிலை. எப்பொழுதுமே செல்வ நிலை வந்து இப்போதைய நிலை. அதிகமாக நுகர்கின்ற எதனுடைய ஒன்றின் பற்றாக்குறையால் நீங்கள் அவதியுறுவீர்கள். இது முக்கியமான விஷயம். பிராண்டு முதலான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஆர்வம் இருப்பது ரொம்ப ஒரு சாதாரண கருத்து. வாரன் பஃபெட்டே சொல்லியிருக்கார், பிராண்டில் பிராண்டை தவிர எதுவும் கிடையாது, பிராண்ட் அல்லாதவற்றில் பிராண்ட் அல்லாததை தவிர்த்து எல்லாம் உண்டு, இப்படித்தான் சொல்லுவார். இப்போ ஒரு நீங்கள் பாருங்க, இது வந்து முழுக்க ஒரு மின்னணுவியல் யுகம். ஒவ்வொரு பொருளும் மேம்பட்டு கொண்டே தான் இருக்கும், தினமும் அணுதினமும். நீங்கள் அதை எப்படி நீங்கள் துரத்துவீங்க? உங்களுடைய
சம்பாத்தியத்தின் வழியாக அதை அனுபவிக்கும் உங்கள் மகிழ்ச்சியை நிறைவு செய்யும் காரணத்திற்காக அந்த பொருளை நீங்கள் எப்படி துரத்துவீங்க? துரத்த முடியாது. இன்று தோன்றியது நாளை மறைந்து விடும், நாளைக்கு வழக்கொழிந்து விடும். உங்களிடம் ஒரு வழக்கொழிந்த ஒரு பொருள் இருக்கும், அதை அடுத்து நீங்கள் மேலும் மேலும் செலவழிக்கணும். இப்படி நீங்கள் எத்தனையும் நீங்கள் துரத்த முடியும்? அப்போ மேலும் மேலும் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை வாங்கி கொண்டே இருப்பீங்க. தேவையான எத்தனை விஷயங்களை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய செல்வத்தால். அந்த ஒரு சிறு தெளிவு கூட உங்களுக்கு இல்லையே. என்னுடைய மகிழ்ச்சி நான் அனுபவிக்கிறேன், நான் போகிறேன், நான் சுற்றுறேன், நான் வர்றேன். எவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை பண்ணுறீங்க மிகை நுகர்வின் மீது. ஒரு மிக முக்கியமான விவாதம் இது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷோவை டெலிவிஷன் வழியாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் நிறைய டிப்ஸ் இந்த பக்கத்துலேருந்தும் அந்த பக்கத்துலேருந்தும் கிடைக்கலாம். ஒரு சின்ன பிரேக். ஸ்டேட் வித் us. இதாச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். செலவு சூழ் உலகில் செலவு பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு கஷ்டம் அப்படின்னு இந்த தரப்புல சொல்றாங்க. எவ்வளவு செலவு செய்யும்படியாக இந்த சமூகம் உங்களை நெருக்கினாலும் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக கவனமாக தான் இருக்கணும், திட்டம் போட்டு தான் வாழ்க்கையை நகர்த்தணும்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். மிகை நுகர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் ஏன் இவ்வளவு பற்றுதலோடு இருக்கிறீங்க? ஒரு சின்ன தெளிவு கூட வேண்டாமா? எக்கனாமிஸ்ட் சொல்லுவாங்க செலவு பண்ணால் பணம் சுற்றோட்டத்திலேயே இருக்கணும். எவ்வளவோ பெட்ரோல் அடிக்கிறோம், எங்கெங்க சுற்றோட்டத்தில் வந்தது? நாம் ஒரு 20,000 ரூபா செல்ஃபோனை வாங்கியிருக்கானுங்க, 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறான். 80,000 ரூபா பைக் வாங்கியிருக்கிறான், 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறான். இது எல்லாமே இது இப்படி தான் இருக்குது நிலைமை. ஒரு 20,000 ரூபா செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், ஒரு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலையே, 500 ரூபாய்க்கு பண்ணலையே. எதுங்க ஆஃபரு, எதுங்க ஃபுல் டாக் டைமு அப்படிங்கிற அந்த 5 ரூபாய் அவனால் விட முடியல. இப்படித்தான் இருக்குது எல்லாமே நுகர்வு துரத்துவது. அப்படி இருக்க வேண்டியதல்ல அப்படிங்கிறேன். இப்போ எல்லாமே கண்ணாடி போட்ட கடைகளாக மாறி, குளிர்பதனம் செய்யப்பட்ட கடைகளாக மாறி அமைக்கப்பட்டிருக்கு. அதற்குள்ள இருக்கிற விற்கப்படுகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த சிறுவிளக்கிலிருந்து மூளையில் எரிகின்ற தேவையில்லாமல் எரிகின்ற அந்த குளிர்காற்று வரைக்குமான செலவை நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் வாங்குறீங்க. இது உங்களுடைய தேவை அல்ல. நான் இப்பொழுது அணிந்திருக்கிற இந்த சட்டை தமிழகத்தின் மிகப்பெரிய பிராண்டு கோஆப்டெக்ஸ் ஆச்சுங்களா. இதை விட சிறந்த பிராண்ட் இருந்தால் சொல்லுங்க, நான் வாங்குறேன். அது பிரச்சனை இல்லை. இவரோட இது ஒரு பர்சனாலிட்டிக்கு இதை போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயே இயங்கக்கூடிய பல உள்நாட்டு கம்பெனிகளோட பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. அவனுக்கு கலர் கலராக டிசைனாக போடணும். கோஆப்டெக்ஸ் இப்போ தான் ஐ மீன் ஒரு முழுக்கை சட்டை அரக்கை சட்டை. ஒரு பழமையான நிறுவனம். அதான் வந்திருக்கு. இல்ல மாறணும்ங்கற ஹார்லி டேவிட்சன் தான் பாருங்க. என்னுடைய ஊர்ல கோஆப்டெக்ஸும் நீங்க சொல்ற அந்த நிறுவனத்தினுடைய கடையும் அருகருகே இருக்குங்க. நான் அந்த துணியை எடுத்துட்டு இதுதான் இந்த தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பிராண்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆச்சுங்களா. அது இல்ல மறுக்க முடியாது. நீங்க இல்ல நான் அதை மறுக்கல. சரிங்களா, நான் பழமையான நிறுவனமா இருந்தாலும் சரி, புது அதுதாங்க உங்கள் நிறுவனம் இருக்கட்டுங்க. ஏன் நிறுவனமாவே இருக்கட்டும். சரி, நான் என்ன சொல்றேன், அதைத்தான் நீங்க தொங்க விட்டுருவீங்க. இல்லைங்க, தொங்கலாம் விட மாட்டேங்க. நான் போறேங்க கோஆப்டெக்ஸ்ல சட்டை போடாத யாரும் இருக்க மாட்டான். சரி, சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கோஆப்டெக்ஸ் சமீபத்துல எப்ப போனீங்க? நான் போய் ஒரு 10 வருஷம் இருக்கும். இன்னைக்கு இப்ப போலாம் வர்றீங்களா? இருங்க நான் சொல்லட்டுமா. யாருக்கு சார் தமிழ்நாட்டு நிறுவனத்து மேல வெறுப்பு? அது கிடையாது பாயிண்ட். ஆனா அது அப்படியே போகட்டும், நாங்க இப்படி நுகர்ந்துக்கிறோம். இதைத்தானே சொல்ல வர்றீங்க? இல்ல இன்னும் இல்ல அப்படி இல்லைங்க, அதுவல்ல. அதாவது நீங்க ஒரு மிகப்பெரிய சந்தை பொருளாதாரத்தின் பிரதிநிதியா பேசுறீங்க. இல்ல அப்படி இல்ல அப்படி சொல்ல முடியாது. நான் இப்படி பேசுறதாலேயே நீங்க என்ன தூக்கி ஒரு அமெரிக்க அடிவரடின்னு உட்கார்றதுதான் பிரச்சனை இல்ல. அது நீங்க சொல்வதே தவறு. அப்படி கிடையவே கிடையாது. நாங்க உள்நாட்டு பொருட்களை வாங்குறதுல தான் ரொம்ப விருப்பம் எங்களுக்கு. ஆனா இப்ப உலகமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு எல்லாமே தெரிய வருது, எக்ஸ்போசர் வருது. இதெல்லாத்தையும் தாண்டி மகுடேஸ்வரன் ஒரு சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ் இதில் வைக்கிறார்ல, அதை இந்த சமயத்தில் கட்டாயம் நம்ம பதிவு பண்ணி தானே ஆக வேண்டியிருக்கு இல்லையா? பதிவு பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இதை ஒரு கஞ்சத்தனம் உலோபம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இல்லாதவன் இருப்பவனிடம் ஈ என்று கேட்கும் பொழுது இருக்கிறவன் கொடுக்காம இருக்கிறது தான் கஞ்சத்தனம். நீங்க உலக பணக்காரர்கள் எல்லாரையும் பாருங்க. அவங்க எளிமையா இருந்திருப்பாங்க, ரைட்டு. அதுல ஏதாச்சும் ஒரு நுணுக்கமான காரணங்கள் கற்பிக்கப்படலாம். ஆனா அவர்கள் தங்கள் செல்வங்களை ஈகையாக தந்தவர்கள். அதை எப்பொழுதுமே செய்து கொண்டு வருகிறார்கள். அதுல நிச்சயமா பலன் பெற்று இருக்கிறாங்க. சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு தான் பாக்குறாங்க. நானால நிறைய செலவு செய்தவனுங்க. ஒரு பவுன் 3000 ரூபாய் விற்று கொண்டிருந்த போது ஒரு டியூட்டி பெட் ஷாப்புக்கு போய் 30,000 ரூபாய் எல்லாம் செலவு பண்ணிட்டு வருவேன். எவ்வளவு பெரிய மடத்தனம்! அந்த நுகர்வை எல்லாம் இப்பொழுது நினைத்தாலும் கையெல்லாம் நடுங்குகிறது எனக்கு. எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம் அப்படின்னு நான் இன்னைக்கு உணர்றேன். எனக்கு இப்போது இருக்கிற இந்த ஒரு தெளிவு அப்போது இருந்திருந்தால்
நான் இன்னும் மிகச்சிறந்த செயல்களை செய்திருக்க முடியும்னு நான் உணர்றேன். அதனால செலவு அப்படிங்கிற போது நீங்க வடிவேலு போல இது உனக்கு தேவையான்னு கேட்டுக்குங்க. இது ஒரு 5 டிப்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா? செலவு தேவையில்லாத செலவை குறைக்க. ஏன்னா ஒரு நல்ல வார்த்தையும் பயன்படுத்தினீங்க. செலவின் மீது உனக்கு ஒரு நல்ல அறிதல் இருந்தால் இதை விட நல்ல வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்கிற ஒரு மெசேஜ் நீங்க சொல்றீங்க. தேவையில்லாத செலவை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்ல முடியுமா? 5 வழிமுறைகள். நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புறேங்க. ஒரு 1000 சதுரடி வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். இது நடந்தது ஒரு 97இல். ஒரு சதுரடி வீடு கட்டுவதற்கு எனக்கு 500 ரூபாய் தேவைப்படும். ஒரு சதுரடிக்கான கட்டிட கட்டுமான செலவு. அப்பொழுது நான் பணியாற்றி கொண்டிருந்த அலுவலகத்தில் இருந்த 1000 சதுரடியில் ஒரு சதுரடி மொசைக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய அலுவலகத்திற்கு எதிரே ஒரு வங்கி இருக்கும். அந்த வங்கியில் ஒரு சேவிங்கு கணக்கை, ஒரு சிறு சேமிப்பு கணக்கை துவக்கி கொண்டு ஒரு 500 ரூபாய் எப்பொழுது எனக்கு கிடைக்கிறதோ அப்பொழுது அந்த 500 ரூபாய் கொண்டே போட்டுருவேன். இங்கே ஒரு மொசைக்கை டிக் பண்ணிடுவேன். இப்படி எப்பொழுது என்னால் ஒரு 500 ரூபாய் சேர்க்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் அந்த சிறு சேமிப்பு கணக்கில் 500 ரூபாய் செலுத்திவிட்டு 1000ஆக 1500 செலுத்திவிட்டு இங்கே 1 2 கற்களை நான் வந்து டிக் பண்ணிடுவேன். இது கடைசியில் ஒரு ஓரிரண்டு ஆண்டுகளில் இந்த 1000 கட்டங்களும் நிரம்பி விட்டன. எனக்கு வீடு கட்டுவதற்கு பணம் சேர்ந்து விட்டது. அது எப்படி கட்டணும் என்ன ஏதுன்னு தெரியாது. என்னுடைய 22வது வயதில் நான் இந்த வீட்டை கட்டினேன். யோசிச்சு பாருங்க. என்னோட படித்தவங்க கல்லூரியை விட்டு வெளியே வரல. இது அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன். இது வந்து சிறுக செய்கிற ஒன்று எப்படி வேண்டுமானாலும் மாறும். அது ஒரு எப்படிப்பட்ட பெரும் போக்காகவும் மாறும். அதை விடுத்து விட்டு நுகர்வின் வழியாக சென்றால் உங்கள் புலன்களே தேய்ந்து விடும். புரிஞ்சுதுங்களா? இது உங்களுடைய சந்தோஷம், ஆனந்தம் இவற்றுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு தாழ்வான சுய மதிப்பீடு வச்சிருக்கீங்க. அதனால தான் வந்து உங்களால வந்து இதுல இருந்து வெளியே வர முடியல. ஒரு 5 பாயிண்ட் கேட்டீங்க. எப்பொழுதுமே வந்து உங்கள் சொந்த செலவை நீங்களாக செய்யுங்கள். இன்னொருத்தர் வழியாக செய்யாதீங்க. நீங்க சுயமா செய்யுங்க. சொன்ன பிளாஸ்டிக் பொருட்களை வாங்காதீங்க. பிளாஸ்டிக் வாங்கக்கூடாது. உங்கள் செலவுகளை நீங்களா செய்யுங்க. மிகப்பெரிய வணிக வளாகங்களுக்கு செல்லாதீங்க. ரோட்டில் வர்றவங்க கிட்டே வாங்காதீங்க. நீங்க ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை விற்கக்கூடியவர்கள். உங்களுக்கு எது தேவையினுடைய அழுத்தம் அதிகரிக்கிறதோ அதை மட்டும் வாங்குங்க. தேவையினுடைய அழுத்தம், தேவையினுடைய அந்த தரத்தை நீங்கள் உணர நீங்கள் சில செலவுகளை தள்ளி போட்டு பாருங்கள். உங்கள் பொருள்களை நீங்கள் வாங்க விரும்புகிற பொருள்களை மறுநாள் தள்ளி போட்டு பாருங்கள். மறுநாள் உங்கள் மேல முதலீடு பண்ணுங்க. எதுலையும் முதலீடு பண்ணாதீங்க. உங்கள் மேலனா என்னது? உங்களை வந்து நீங்க செல்வந்தராக்கி கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை செல்வந்தராக்கி கொள்ளுங்கள். உங்கள் அறிதலை செல்வந்தராக்கி கொள்ளுங்கள். பயணம் செய்யுங்கள். வெவ்வேறு மக்களை பாருங்க. ஒரு மொழியை கத்துக்குங்க. இந்த மாதிரி இந்த கலைகளின் மீதான உங்களுடைய புரிதலை அதிகப்படுத்திக்கங்க. நிறைய படிங்க. இப்படி உங்கள் மேல முதலீடு செய்யுங்க. அதற்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அது எப்பொழுதும் உங்களை கைவிடாது. ஓகே, சூப்பர். வேல்யூ ஃபார் மணிலேருந்து சில முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. உங்களால் எவ்வளோ ஏற்றுக்க முடியும் தெரியல. பட் இவர் சொல்லல சூப்பரா சொன்னாரியா அப்படின்னு எத்தனை பேர் தோணுச்சு? ஓகே, குட். பால் அப்பா சுவாமி, இது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்குறீங்க? ஒரு லெசன் நம்ம அமெரிக்கா கிட்ட லேர்ன் பண்ண வேண்டியது, அவங்க தேவர் ஸ்பெண்டிங் லைக் எனிதிங். இப்போ 2008ல் the financial collapse வந்து because American savings rate went to 0. Everybody is using credit cards, taking mortgages, taking car loan. அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண கெப்பாசிட்டியோட they were overspending. Then the whole financial system collapsed. இப்போ வந்து high level of unemployment. So what I would tell younger people is, உங்களுக்கு தெரியும் என்ன உங்கள் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் ஆஸ்கிங் அபவுட் 5 things. பிளாஸ்டிக்ஸில் அந்த பிளாஸ்டிக் கிரெடிட் கார்டை தூக்கி போடுங்க. முதல்ல பிளாஸ்டிக் கிரெடிட் கார்டை தூக்கி போடுங்க. ஓகே. ஏன்னா சேவிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி as an individual. Saving is important for the society. இப்போ இந்தியன் சேவிங்ஸ் ரேட் இஸ் அரவுண்ட் 30%. But right now, somebody was asking me, right now, because we are in a recession, nobody is spending, nobody is taking loans. That is also dangerous. வெங்கடேசன், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இதில் அவர் சொன்னா நீங்க செலவு பண்ணாம போனாலும் இந்த சுழற்சி திரும்ப எக்கனாமிஸ்டுகளா திரும்ப சொல்லுவாங்க, நிறைய செலவு பண்ணுங்க, நிறைய ஆயில் கன்சம்ஷன் பண்ணுங்க, அப்பதான் வந்து எக்கனாமி வளர்ச்சியில் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவார். அது அல்லாங்க.
இன்னைக்கும் வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு குடும்பத்திடம் சேமிப்பில் உள்ள தங்கம் ஒரு பெரும் செல்வமாக தான் இருக்கும். அது வந்து இது நம்ம மக்களினுடைய பாரம்பரியமான மனோபாவத்தால் விளைந்த ஒரு செல்வம். திரும்ப சுற்றோட்டத்திலேயே இருக்கிறது. அப்படிங்கிற போதே நாம் என்ன பண்ணிடுறோம்னா, எப்பொழுதும் மீள் உருவாக்கமாக இயலாத இயற்கை வளங்களை சுரண்டிடுறாங்க. இது நம்ம தலைமுறையோட, நமக்கு அடுத்த ஒரு 4 தலைமுறையோட முடிந்து விடக்கூடிய விஷயம். இப்போ இவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க, அதனுடைய ஆயுள் என்னங்க? ஒரு 80 வருஷம் இருக்குமா? அதற்கு மேல் அதற்குள்ளாக ஆறுகளை எல்லாம் மணல் தீர சுரண்டி, மலைகளை எல்லாம் உடைத்து கற்களாக்கி கொண்டு வந்து தான் அதை கட்டுறாங்க. பொருளாதாரத்தினுடைய அசுர வளர்ச்சி முழுக்க இயற்கை வளத்தை, நம்முடைய பாரம்பரிய வளத்தை சுரண்டி தீர்ப்பதில் முடிஞ்சிருதுங்க. But the construction industry provides jobs. You're providing job for a mason, you're providing job for a carpenter, you're providing job for a bricklayer. So when the flat is not just a flat. So when you're building flats, you're also contributing to the society by creating a lot of employment. It is a major source of economic activity and source of employment. But one other thing I forgot to say is, if you have excess income, அவர் சொன்ன மாதிரி please think about helping other people. ஏன்னா நம்ம ஊரில் இந்த ஃபிலாந்திரபி ரொம்ப குறைவு தான். இப்போ ஒரு கடந்த 20 வருஷங்கள் இங்கே பெரிய அளவுக்கு பணப்புழக்கம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு இணையான அளவுக்கு ஃபிலாந்திரபி வந்துருச்சா அப்படிங்கன்னு கேட்டால் அது ஒரு மேபி நம்ம கொஞ்சம் புது பணக்காரங்கனால முதல்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ என்னமோ தெரியல. நம்ம பணக்காரங்க பெருசாக திரும்ப கொடுக்குறதில்ல. யூ நோ தட். ஏன்னா வெஸ்ட்டில் திரும்ப கொடுக்குற அளவுக்கு நம்ம திரும்ப கொடுக்குறதே கிடையாது. $30 மில்லியனா அள்ளிட்டு திரும்ப கொடுத்துறாங்க. $40 மில்லியன் அப்படியே கொடுத்துட்டு போகிறாங்க. $1 பில்லியன் கொடுத்துட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து we are not giving back to the society. மேபி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கமான்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நாமளே அனுபவிக்க ஆரம்பிக்குங்கிறதுனால ஒரு கட்டத்தில் இது இல்லடா வாழ்க்கை, இருக்கிறது கொடுக்குறதாண்டா வாழ்க்கைன்னு இருக்கலாம். எது இந்த காலகட்டத்தில் ஒத்து வரும், எது கொஞ்சம் சரியானது பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஆனால் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு. இவர் ஒரு விஷயம் வச்சாரு. அதாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸுடைய ரோல் மாடல் மாதிரி பார்த்துக்கிட்டு அவன் மாதிரி என்னை முன்ன வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். அவருடைய பொருள், அவர் ஒரு பெரிய பிக் சைஸ் காரில் வச்சுருக்காரு, நானும் அதே மாதிரி வாங்க பார்க்குறது. அவர் வீட்டில் ஒரு சூப்பரான ₹1,00,000 சோஃபா போட்டுருந்தா அதை பார்த்தே நானும் அது மாதிரி வர பார்க்குறது. நமக்கு அதுதானே, நம்ம அவங்கள மாதிரி வரணும்னு தானே ஆசைப்படுறோம். அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் செஞ்ச எந்த விஷயத்துடைய இஎம்ஐ உங்களை தின்னுக்கிட்டு இருக்கு, எந்த பொருளாதார நெருக்கடி உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கு? சார், நான் கார் வந்து லக்ஸுரிக்காக தான் வாங்கினேன். பட் ஆனால் அது வந்து பெர் ஆனம்க்கு கொடுக்குற எக்ஸ்பென்ஸ், கார் இருக்குன்றதுக்காக தண்டத்துக்கு வெளியே போகிற எக்ஸ்பென்ஸ், அப்புறமா அது வந்து இன்சூரன்ஸு, அதை வந்து சர்வீஸுக்கு கொடுத்தா அவங்க கொடுக்குற சார்ஜ், இதெல்லாம் போட்டு ஆல் ஆஃப் ஒரு பெர் ஆனம்க்கு ஒரு 25,000 வந்துடும். அதை வந்து வேறு எதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத எனக்கு ஒரு தாட் வரும். ஓகே, இது நிறைய பேருக்கு இந்த சுமை இருக்குது. காரை வச்சுக்கிட்டு அதை மேய்க்க முடியாமல் வேற. நான் இப்போ இருக்க ரெண்டல் ஹவுஸ் என்னுடைய தேவைக்கு வந்து நான் இப்போ 10,000 கொடுத்துட்ருக்கேன். 6,000 7,000 ரேஞ்சு கூட இருக்கலாம் கட்டாயமாக. நான் இப்போ கொடுத்துருக்கிறது 10,000, ரொம்ப பெரிய ஹவுஸ். பட் அது வந்து இப்போ நான் யோசிக்கிறேன், அது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் நான் யோசிக்கிறேன். குட், உண்மையை சொல்கிறாரு. வேற காருக்கு வந்து இந்த வாஷர் மோட்டார் சார், வாஷ் பண்ணுறதுக்கு மோட்டார் வச்சுருக்காங்களே, அது வாங்கிட்டேன். 25,000 ரூபா போட்டு வாங்கினேன். ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. அதை ஒவ்வொரு டைமும் அது நினைக்கிறப்ப அப்படியே தான் இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. தெரிஞ்சு அது ஏன்னா நான் வெளியில் பார்த்துருக்கேன். காசு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை பார்த்து வாங்கி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 25,000 அது இன்னமும் சும்மா அப்படியே இன்னமும் அந்த கடுப்பு இருக்குது, வாங்கிட்டோமேங்கிற எரிச்சல். இவர்கிட்ட கொடுங்க. சார் தேவையில்லாத செலவு நிறைய பண்ணோம் சார். ஸ்டார்டிங் வந்து ரொம்ப லாவிஷாக செலவு பண்ணிவிட்டு இப்போ எங்களோட பூர்வீக சொத்து ஒரு லேண்டு, சின்ன வயசுலேருந்து நான் வாழ்ந்த லேண்டு இப்போ நான் விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ விட்டால் 35 லட்சம் தான் போவோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு விட்டு தான் கோடி கணக்கு மேலே போவோம். ஆனால் எங்கள் சித்தப்பா எல்லாருமே அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அதை நான் விற்றுட்டு வரேன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து மனசு அப்படியே ஒரு மாதிரி பாரமாக, கண்ணில் இன்றைக்கி போகும்போது பார்க்கும்போது கண்ணில் தனியாக வரும் எனக்கு. இனிமேட்டு அந்த நாள் நம்மளுக்கு இல்லையே, ஒருவேளை நம்ம பிளான் பண்ணி ஒழுங்காக இருந்தால் நம்மளுக்கு நல்லா கையில் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பாரமாக நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பீரியடில் காசை இறைச்சது இப்போ வலிக்குது. ரீசேல் வேல்யூ இல்லாத பொருள் எல்லாத்தையும் தான் நம்ம ஹாப்பினஸோட கனெக்ட் பண்ண வச்சிருக்கு இந்த சந்தை பொருளாதாரம். கவனிச்சிருக்கீங்களா? ரீசேல் வேல்யூ இல்லாத பொருட்களை தான் சந்தோஷம்னு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் ஆன் யூ. இந்த ஷோ மூலமாக நாங்கள் கன்வே பண்ண விரும்புகிற மெசேஜ் அதுதான். இன்வெஸ்ட் ஆன் யூ. அது உங்களுக்கு நிறைய டைமென்ஷன்ஸை தரும்.
நீங்கள் சந்தை பொருளாதாரத்தின் வாளை பிடித்து கொண்டு வேறு வழியில்லாமல் ஓடுவதற்கு பெயர் சந்தோஷம் என்று நினைப்பது மடமை. ஆக்சுவலாக இந்த ஷோ பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான ஷோ தான். பட் ஆனால் இவ்வளோ அழகாக ஷேப் எடுத்ததுங்கிறது தான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய மெசேஜஸ் கன்வே ஆயிருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு அடுத்தவங்களால யோசிக்க முடியாத கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் கூட நீங்கள் 100 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 80 ரூபாய் செலவு பண்ணால் போதும். அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் மிச்சப்படுத்த வேண்டியதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சியில் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் அந்த 1000 1500 மாற்ற முடியும். கடன்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை உங்கள் சேமிப்பிலிருந்தே செழுமையாக நடத்த முடியுங்கிறதுக்கு அவ்வளோ டிப்ஸை அடுக்கடுக்காக தூக்கி வச்ச ஆர்டிக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைஸ் கொடுக்க நினைக்கிறேன். வாங்க, வெல்கம் ஆர்டி. சேலரி கிரெடிட் ஆனவுடனே ஒரு 4-5 ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மாதம் 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா. படித்ததுலேருந்து எல்லாமே அப்படி தான். மாதம் 140 ரூபா ஆர்டி போட்டு தான் ஐசிடபிள்யூ இன்டர் ஜாயின் பண்ணேன். மாதம் 500 ரூபா போட்டு தான் ஃபைனல் ஜாயின் பண்ணேன். இது மாதிரி நான் 300 ரூபா சம்பளத்துலேருந்து படிக்க ஆரம்பித்து இப்போது ஐசிடபிள்யூ முடிச்சிருக்கேன். இது எல்லாமே ஆர்டி தான். என் பேர் ஆர் தவமணி. ஆர்டி பிளேஸ் மேஜர் ரோல் இன் மை லைஃப். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. ஆல் தி பெஸ்ட் சார், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக செலவு செய்கிறவர்கள் தாங்கள் ஏன் செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பல நியாயமான காரணங்கள்லாம் சொன்னாலும் கூட நீ செலவு செய்யாதப்பாங்கிற அட்வைஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஏன் இவங்க தேவையில்லாமல் செலவு செய்கிறாங்கிறத சமூகத்துக்குள்ளே போய் கவனித்து பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் சொன்னார். இதில் பெரும்பாலானவங்க அப்பர் மிடில் கிளாஸ் வந்து சர்வைவ் ஆகிடுறாங்க. இக்கடையான சூழ்நிலையில் மிடில் கிளாஸ் மாட்டிட்டு தவிக்கிறாங்க இந்த ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு சிம்பலில். அவங்க வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கி அது இஎம்ஐ கட்டி ஏதாவது இடகுடமாக பண்ணி கடைசியில் கரியை தான் பூசிக்கிறாங்க ஸ்டேட்டஸ்ன்ற சிம்பிளில். இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் தே கேன் ஹேண்டில் வெல். அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு மிடில் கிளாஸில் பண்ணுறது தான் ஒரு அப்பத்தமான விஷயம். அதில் பல பேர் வந்து கெட்டு போய் தான் இருக்காங்க மிடில் கிளாஸில். பொட்டுன்னு தலையில் அடித்தார். வாங்க புதுமாப்பிள்ளை. டோனட் ஹவுஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். குட். மூணாவதா அடுத்த பரிசு. இது மூன்றாவது பரிசுலாம் கிடையாது, 3 பரிசு, அதில் ஒரு பரிசு. ஆக்சுவலாக ஒரு பேச்சில் ஒரு மொழி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அந்த மொழி அப்படிங்கிறப்ப அது அலங்காரத்தோடு இருத்தல் அப்படிங்கிறதெல்லாம் பழைய ட்ரெண்ட். ஏன்னா அலங்காரங்கிறது வார்த்தைகளோடு மட்டுமே தொடர்புடையது. அலங்கார பூச்சி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகான தமிழில் ரொம்ப நேச்சுரலாக எந்த கூடுதல் பூடகங்களும் இல்லாமல் நம்மளை கவனிக்க வச்சது. இது ஷோவா நீங்கள் பார்க்குறப்ப எப்படி பேசியிருக்காங்க இருந்தாலும் மனுஷன் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சந்தை பொருளாதாரத்தில் பயன்படுத்துகிற எல்லா வார்த்தையும் அவர் தமிழ்லேயே சொன்னார். ஆனால் செயற்கையாக இல்லை. அது இப்போ எல்லாமே வந்து கண்ணாடி போட்ட கடைகளாக மாறி குளிர்பதனம் செய்யப்பட்ட கடைகளாக மாறி அமைக்கப்பட்டிருக்கு. அதற்குள்ள இருக்கிற விற்கப்படுகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த சிறுவிளக்கிலிருந்து மூளையில் எரிகின்ற தேவையில்லாமல் எரிகின்ற அந்த குளிர்காற்று வரைக்குமான செலவை நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் வாங்குறீங்க. இது உங்களுடைய தேவை அல்ல. மிகை நுகர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் ஏன் இவ்வளவு பற்றுதலோடு இருக்கிறீங்க? ஒரு சின்ன தெளிவு கூட வேண்டாமா? 80,000 ரூபா பைக் வாங்கியிருக்கிறான், 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறான். இது எல்லாமே இது இப்படி தான் இருக்குது நிலைமை. ஒரு 20,000 ரூபா செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், ஒரு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலையே, 500 ரூபாய்க்கு பண்ணலையே. எதுங்க ஆஃபரு, எதுங்க ஃபுல் டாக் டைமு அப்படிங்கிற அந்த 5 ரூபாய் அவனால் விட முடியல. இப்படித்தான் இருக்கு எல்லாமே நுகர்வு துரத்துவது. அப்படி இருக்க வேண்டியது அல்ல. பொதுவாக கெஸ்ட்டுங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னாலும் மகுடேஸ்வரன் தமிழுக்கு இந்த மகுடம். வாங்க. பால் அப்பாசாமியும் அராத்தும். இந்த கைத்தட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பரிசு சரியானவருக்கு போய் சேருது. ஏ சார் 2 பேருக்கும் அராத். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வாட்சர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். காட்சி மசாலா நியானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.